கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்லலாம். சங்கீதங்களின் புஸ்தகம் 102வது சங்கீதத்தில் 13வது வசனத்தை ஒருவர் வாசிங்க பார்க்கலாம். சீயோனுக்கு இறங்குவீர், அதற்கு தயை செய்யும் காலமும் அதற்காக குறித்த நேரமும் வந்தது. ஆமென், அல்லேலூயா. அதாவது இரக்கமுள்ள தெய்வத்திலிருந்து இரக்கத்தை பெற்றுக்கொள்ளுகிற ஒரு மாசம். ஆண்டவர் இரக்கமுள்ளவர், இரக்கத்தை பெற்றுக்கொள்ளுகிற ஒரு நாம். அப்போ இரக்கத்தை பெற்றுக்கொள்ளுகிறோம். ஒருவேளை புலம்பல் 3:22 சொல்லுகிற பாருங்க, அவருடைய இரக்கத்திற்கு முடிவே இல்லை. அவருடைய இரக்கத்திற்கு முடிவே இல்லை. நாம் நிர்மூலமாகாது இருக்கிறது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. அவருடைய இரக்கத்துக்கு என்ன இல்லை? முடிவில்லை. மனுஷங்கள் மற்ற காரியங்களும் ஒரு லிமிட்டு தான் இருக்கும், அதுக்கு மேலே இறங்க மாட்டாங்க. ஆனால் கர்த்தருடைய இரக்கத்துக்கு, அவருடைய இரக்கத்துக்கு முடிவே இல்லை. அதாவது முடிவில்லாத ஒரு இரக்கத்தை உடையவர் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. 1000 தலைமுறைக்கு அவர் இரக்கம் செய்கிறவராயிருக்கிறார். ஆமென். என்னோட அல்ல, என்னுடைய சந்ததி, உங்களோட சந்ததி அவர் இரக்கம் செய்கிற கர்த்தராக இருக்கின்றார். ஆமென், அல்லேலூயா. அவருடைய இரக்கத்திற்கு முடிவே இல்லை. அதனால தான் சங்கீதக்காரன் சொல்றான், அவர் கிருபை, அவருடைய இரக்கம் என்றும் உள்ளது, இன்று அல்ல என்றும் உள்ளது அப்படின்னு சொல்றான். இங்க சங்கீதம் 89:28 படிச்சு பாருங்க, அதுல சொல்லப்பட்டிருக்காது, கிருபையை என்றென்றைக்கும் பாருங்க. காப்பேன். கர்த்தர் சொல்றாரு பாருங்க, ஏன் இரக்கத்தை, கிருபைனா இரக்கம், ஏன் இரக்கத்தை என்றென்றைக்கும் சொல்றாரு பாருங்க. ஏன் இரக்கத்தை என்றென்றைக்கும். அப்பனா என்றென்றைக்கும்னா அது ஒரு தொடர்ந்து கொண்டே இருக்கும். என்றென்றைக்கும், அதுக்கு முடிவே இல்லை. தொடரும் இரக்கம், தொடர்ந்து கொண்டே இருக்கும் கர்த்தருடைய இரக்கம். அல்லேலூயா. அதான் அவன் சொல்றான், சங்கீதம் 23:6 என்ன சொல்றான்? கிருபை இரக்கம் வாழ்நாள் முழுவதும் தொடரும். என் வாழ்நாள் முழுவதும் கர்த்தரின் இரக்கம் தொடர்ந்து கொண்டே இருக்கும். லேலூயா, லேலூயா. அதனாலதான் ஆண்டவர் ஏசாயா 55:3 சொல்றாரு, தாவீதுக்கு நான் எப்படி இரக்கத்தை தொடரும்படி செய்தேனோ, ஆமென், தாவீதுக்கு நான் இரக்கத்தை என்ன செஞ்சேன்? ஆமென், வாழ்நாள் முழுவதும் என் இரக்கத்தை தொடரும்படி செய்தது போல அதுல வாக்கு சொல்லப்பட்டிருக்கு, உங்களுக்கு நான் அப்படி செய்வேன். அப்போ உடன்படிக்கையாக, ஆமா, உங்களுக்கு நான் அதை செய்வேன் அப்படிங்க. தாவீதுக்கு என்றென்றைக்கும் முடிவில்லாத வாழ்நாள் முழுவதும் என் கிருபை அவனுக்கு தொடர்ந்து கொண்டே இருந்தது. அதே தொடரும் இரக்கம் இம்மாதத்தில் உங்கள் வாழ்நாள் முழுவதும், உங்க பிள்ளைகள் வாழ்நாள் முழுவதும் கர்த்தருடைய இரக்கம் தொடரும். கைகளை வைத்து அல்லிலே சொல்லுங்க, அவருடைய இரக்கம். அப்போ இம்மாதம் மாத்திரம் அல்ல, நம்ம வாழ்நாள் முழுவதும் கர்த்தருடைய இரக்கம் தொடரும். அது தொடர்ந்து கொண்டே இருக்கும் வாழ்நாள் முழுவதும். ஆமென். ஆயுசு நாட்கள் முழுவதும் கர்த்தருடைய இரக்கம் அது தொடர்ந்து கொண்டே இருக்கும் என்று கர்த்தர் நமக்கு சொல்லுகிறான் பார்க்கிறோம். ஆகையால் கர்த்தருடைய இரக்கம் தாவீதின் வாழ்க்கையில தொடர்ந்து கொண்டே இருந்தது என்று பார்க்கிறோம். அப்படி அவன் வாழ்க்கையில அவருடைய இரக்கம் தொடராது இருந்தால், கர்த்தருடைய இரக்கம் தொடராது இருந்தால், புலம்பல் 3:22 சொல்லப்பட்டது போல அவன் நிர்மூலமாகியிருப்பான். கர்த்தராலே நிர்மூலமாக்கப்பட்டிருப்பான். கர்த்தராலே அவன் நிர்மூலமாக்கப்பட்டிருப்பான். அப்படி ஒரு சம்பவத்தை குறித்து தான் இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம்? தியானம் பண்ண போகிறோம். 1 நாளாகும் புஸ்தகம் 21வது அதிகாரத்தை நீங்கள் எல்லாம் எடுத்துக்காங்க. ஆமாம், சோத்திரம். 1 நாளாகும் புஸ்தகம் 21வது அதிகாரத்தில் 1 முதல் நம்ம
13 உள்ள வசனங்களை நம்ம இன்னைக்கு தியானம் பண்ணி முடிக்க போறோம். இதுல சில சத்தியங்களை கர்த்தர் நமக்கு கத்து தருவார் என்று பார்க்கிறோம். இந்த அதிகாரத்திலிருந்து சில காரியங்களை பரிசுத்தாவே நமக்கு கத்து தருவார். கைகள் அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம், சத்தமா சொல்லுங்க ஆமென். கர்த்தருக்கு மகிமை செலுத்துறன்னு பார்க்கிறோம். அப்ப பாருங்க, கர்த்தருடைய இரக்கம் மாத்திரம் இதுல தொடராது இருந்துச்சுன்னு வைங்க, அவர் சொல்றாரு அவ்வளவுதான், ஒரு நிமிஷத்துல காலி பண்ணிடுவார், அவ்வளவுதான். அவர் விலகுனா அவ்வளவுதான், முடிஞ்சுன்னு பார்க்கிறோம். அப்போ நம்ம இம்மட்டும் நிர்மூலம் ஆகாமல் இருப்பது கர்த்தருடைய பெரிய, அதான் ஃபாதர் அழகா பாடுறார் பாருங்க, மகா மகா பெரியது உம் இரக்கம், அப்படிதான் பாடுறார். ஆமே, மகா மகா பெரியது உம் இரக்கம். அல்லேலூயா. அவர் இந்த 21வது அதிகாரத்தை வச்சு தான் அந்த பாடல் அவர் எழுதியிருக்கிறார். கொள்ளை நோய் மாறணும்னு சொல்றாரு பாருங்க, அதில் தான் அதில் வருதுன்னு பார்க்கிறோம். கர்த்தருக்கு மகிமை செலுத்துன்னு பார்க்கிறோம். ஆகவே தாவீதின் வாழ்க்கையில் கர்த்தருடைய இரக்கம் தொடர்ந்தபடினாலே அவன் தப்பித்து பிழைத்தான் என்று பார்க்கிறோம். தோத்திரம், அதை நம்ம தியானம் பண்ணலாம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. அப்போ 1 நாளாகும் 21:1 வாசிங்க பார்க்கலாம். சாத்தான் இஸ்ரவேலுக்கு விரோதமாய் எழும்பி இஸ்ரவேலை தொகையிடுகிறதற்கு தாவீதை ஏவி விட்டான். ஆமென், அல்லேலூயா. சரி, தோத்திரம். இப்போ உங்களுக்கு அதை கொஞ்சம் புரிய முடியா நான் சொல்றேன் பாருங்க, எனக்கு புரிய முடியா நான் எழுதி வச்சிருக்கேன் பாருங்க. சாத்தான் இஸ்ரவேலுக்கு எதிராக எழும்பி, சாத்தான் இஸ்ரவேலுக்கு எதிராக எழும்பி இஸ்ரவேலரை கணக்கு எடுக்கும்படி தாவீதை தூண்டினான், தாவீதை ஏவினான். இந்த வேர்டு உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். இப்ப பாருங்க, சாத்தான் இஸ்ரவேலுக்கு எதிராக எழும்பி, அப்படின்னா இதை நான் இப்படி சொல்றேன், சாத்தான் இஸ்ரவேலுக்கு எதிராக எழும்பி இருக்கிற வேர்டை மாத்தி சாத்தான் கர்த்தருடைய தேவனுக்கு விரோதமாக எழும்பி, ஆமே, கர்த்தருடைய ஜனத்துக்கு விரோதமாக எழும்புறது ஒண்ணுதான். இதெல்லாம் நான் அப்படிதான் நான் யோசிச்சேன். சாத்தான் கர்த்தருக்கு விரோதமாய் எழும்பி, கர்த்தருக்கு விரோதமாய் எழும்பி, ஆமே, பாவம் செய்ய வைக்க சாத்தான் தாவீதை பயன்படுத்தினான். கையில் ஒருத்தர் அல்லேலூயா சொல்லுங்க பாருங்க. அப்போ பாருங்க, நான் அதாவது சாத்தான் கர்த்தருக்கு விரோதமா பாவம் செய்ய வைக்க ஒரு ரட்சிக்கப்படாதவன கர்த்தர் தூக்கலை. நல்லா கவனிக்கணும் நம்ம. அதான் நான் சொல்ல, வருக மட்டும் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கு. முடிவறிந்த நிலை நிற்பவனே ரட்சிக்கப்பட்டான். முடிவறிந்த வரை பெற்றுக்கொண்ட ரட்சிப்பை பாதுகாத்து கொள்ள வேண்டும். ரட்சிக்கப்பட்ட எல்லாம் ஓகே, முடிஞ்சு போச்சுன்னா அவ்வளோதான், தோத்திரம். அப்படி அல்ல. அப்போ கர்த்தருக்கு விரோதமா பாவம் செய்ய வைக்க, ஆமென், கர்த்தரோடு உறவாடுகிற, கர்த்தரோடு ஜெபிக்கிற, துதிக்கிற, ஆராதிக்கிற கர்த்தருடைய ஆமே ஜனத்துக்கு விரோதமாய், ஆமே, கர்த்தருடைய ஊழியக்காரனாகிய தாவீதையே சாத்தான் ஏவினான், எழுப்பினான், தூண்டினான் என்று பார்க்கிறோம். ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அப்போ அவன் வேற யாரும் எழுப்பல அந்த இடத்துல, எது அண்டை நாட்டு ஆளன் எழுப்பல் பார்க்கிறோம். அப்ப தேவனுக்கு விரோதமாக, கர்த்தருக்கு விரோதமாக ஆமே பாவம் செய்ய வைக்க அவன், ஆமே, ரட்சிக்கப்பட்ட, மீட்கப்பட்ட, பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்ட தாவீதை பாவம் செய்ய வைக்க அவன் ஏவினான், எழுப்பினான் என்று பார்க்கிறோம். நம்மளும் இதுல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். நான் ரட்சிக்கப்பட்டேன், பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டேன், நான் எல்லாம் கரெக்டா இருக்கேன், ஓகே, நல்லதான். தாவீதும் ரட்சிக்கப்பட்டவன் தான், பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டவன் தான், பரிசுத்த வாழ்க்கையில கர்த்தரோடு பேசுகிறவன், கர்த்தரோடு அவன்கிட்ட பேச 2 வருடம் நல்ல ஐக்கியம் இருக்கதான் செய்து பார்க்கிறோம். இவைகள் இருந்தாலும் சாத்தான் அப்படிப்பட்ட ஆளை தான் கர்த்தருக்கு விரோதமா, இஸ்ரவேல் தேவனுக்கு விரோதமாக, ஆமே, அவருடைய ஆளையை எழுப்பி அவருக்கு விரோதமா பாவம் செய்ய தாவீதை ஏவினான். ஆமென். அன்றைக்கு தாவீது, இன்னைக்கு நம்ம ஏமாத்துறோம். ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது மிகவும் சுலபம் கிடையாது. ஆமே, பேரளவுல வாழ்வதற்கோ ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ரொம்ப வித்தியாசம். தோத்திரம். ஆமே, அதாவது கடமைக்காக வாழ்வதை விட கண்ணும் கருத்துமா வாழ்வது ரொம்ப முக்கியம்னு சொல்லுவாங்க. அதே போல ஸ்தோத்திரம்,
பேரளவுல வாழ்ற கிறிஸ்தவனை விட்டுருவான். ஆனா கர்த்தருக்காக நிற்கலாம் தாவீது. கர்த்தருக்காக நிற்கிற தாவீது, ஆமே, கர்த்தருக்காக நிற்கிற தாவீதைத்தான் கர்த்தருக்கு விரோதமா பாவம் செய்யும்படி சாத்தான் ஏவுகிறான். நீ கர்த்தருக்காக ஓடலாம், கர்த்தருக்காக நிற்கலாம், கர்த்தருக்காக எல்லாம் செய்யலாம். ஆனா சாத்தான் ஒன்னதான் குறி வைப்பான். கைகளை ஒருத்தர் அல்லையிலே சொல்லுங்க பார்க்கலாம். யாரு கர்த்தருக்காக நிற்காங்களோ, யாரு கர்த்தருக்காக நிற்கா, அவனை கொண்டு கர்த்தருக்கு விரோதமா பாவம் செய்ய சாத்தான் துடிப்பான். ஆமென், அல்லேலூயா. அப்ப பாருங்க, ஒன்றை நம்ம மனசுல வச்சுக்கணும். என்ன வைக்கணும் தெரியுமா? நம்ம அனுமதி இல்லாம சாத்தானால ஆமே பாவம் செய்ய வைக்க முடியாது. பாவம் செய்யணும்னா அந்த பாவத்துக்கு நான் அனுமதி கொடுத்தாத்தான் சாத்தான் அந்த பாவத்தை செய்ய வைக்க முடியும். ஆமென், அல்லேலூயா, சோத்திரம். சாத்தானை என்ன செய்ய முடியும் தெரியுமா? பாவம் செய்ய தூண்டுவான், பாவம் செய்ய ஏவுவான். அதை மாத்திரம் அவன் செய்வான்னு பார்க்கிறோம். ஆனா பாவம் செய்ய வைக்க அவனால், சாத்தானால் முடியாது. அந்த மனிதனுடைய அனுமதியோட சாத்தான் பாவம் செய்ய வைப்பான். கைகளை ஒருத்தர் அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ரொம்ப கவனமா இருக்கணும். இப்போ ஏவாளை பார்த்து கர்த்தர் சொன்னாரு, பழத்தை சாப்பிட்டா பாவம். இவன் என்ன சொன்னான்? இல்லைன்னு சொன்னான். அதுக்கு இந்த அம்மா அனுமதி கொடுத்தாங்களா இல்லையா? இந்த பழத்தை சாப்பிடாதுன்னு சொல்லிட்டாரு. சாத்தா என்ன சொன்னான்? சாப்பிடுனா. இப்போ யாருக்கு சொல்லுக்கு கிளிப்படுறாங்க? சாத்தான் சொல்லு. அவுட். அப்போ ஏவாளுடைய அனுமதியை பெற்று தான் சாத்தான் ஏவாளை பாவம் செய்ய வச்சான்னு பார்க்க. ஏவாள் நாட்டுன்னு சொல்லியிருந்தா, நோன்னு சொல்லியிருந்தா சாத்தானால் பாவம் செய்ய வைக்க முடியுமா? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. முடியாதுன்னு பார்க்கிறோம். ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். நீங்க பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாட்டுக்கு வாங்க. யூதாஸ், மத்தேயு சுவிசேஷம் 26வது அதிகாரத்துல 14, 15, 16 அந்த வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். அப்பொழுது 12 ஒருவனாகிய யூதாஸ் காரியோத் என்பவன் பிரதான ஆசாரியரிடத்திற்கு போய், நான் அவரை உங்களுக்கு காட்டி கொடுக்கிறேன், நீங்கள் எனக்கு என்ன கொடுக்கிறீர்கள் என்றான். அவர்கள் அவனுக்கு 30 வெள்ளிக்காசை கொடுக்க உடன்பட்டார்கள். அது முதல் அவன் அவரை காட்டி கொடுப்பதற்கு சமயம் பார்த்து கொண்டிருந்தான். எப்படி? இப்ப சாத்தான் பிளான் போட்டான். சாத்தான் யூதாச பாவம் செய்ய வைக்க தூண்டுறான், ஏவுறான். அதுக்கு சாத்தானால ஏவுறான். போ என்னச்சு? இயேசுநாதரை காட்டி கொடுக்கிறது, மறுதளிக்கிறது பாவமா பாவம் இல்லையா? சொல்லுங்க. ஒருத்தரை காட்டி கொடுக்கிறது பாவமா பாவம் இல்லையா? பாவம் தானே. இப்ப அந்த ஒரு இயேசு கிறிஸ்து சீசங்க. நான் அதை சொன்னேன். சாத்தான் தாவீது கர்த்தர், அந்நியனை கொண்டு அவன் பாவம் செய்ய வைக்கல. இப்போ 12 சீசர், இயேசு கிறிஸ்து, யூதாசு, வேற ஒரு ஆளை இயேசுக்கு விரோதமா பாவம் செய்ய வைக்கல. ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையில இருக்கிறவங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அவன் நம்மளை தான் பயன்படுத்துறான், யூதாசு தான் பயன்படுத்துறான். 12 பேர் இருந்தான். யூதாசு என்ன செஞ்சானா, அவனுடைய ஏவுதலுக்கு, பாவம் செய்ய வைக்கிறதுக்கு ஏவுதலுக்கும் தூண்டுதலுக்கும் அவன் என்ன செஞ்சான்? ஒத்துழைச்சதை தான் நீங்க இப்போ வாசித்தீங்க. ஆமே, கூட இருந்துகிட்டு 3.5 வருஷம் சாப்பிட்டு உண்டு உறங்கி அவரோட இருந்து நன்மை பெற்ற யூதாசு அவருக்கு துரோகம் பண்ணுவதற்கு போய் பேசுறான் பாருங்க. கொஞ்சம் யோசித்து பாருங்க. அவரை நான் காட்டித்தாரேன், நீங்க எனக்கு என்ன கொடுப்பீங்க? ஆமே, ஒப்பந்தம் போட்டான். பாவம் செய்ய ஒப்பந்தம் போட்டானா இல்லையா? போடுறானா இல்லையா? இப்ப பாருங்க, இவன் ஒப்பந்தம் போட்டுட்டு வந்துட்டு கர்த்தருடைய பந்தியில வந்து உட்கார்றான் பாருங்க. நீங்க வாசிங்க. யோவான் சுவிசேஷம் 16வது அதிகாரத்துல 13. யோவான் சுவிசேஷம் 13வது அதிகாரத்துல 26, 27 வாசிங்க. இப்ப பந்தியில வந்து உட்கார்றான் பாருங்க.
இயேசு பிரதியுத்தரமாக, ம், நான் இந்த துணிக்கையை தோய்த்து ம், எவனுக்கு கொடுப்பேனோ ம், அவன்தான் என்று சொல்லி ம், துணிக்கையை தோய்த்து ம், சீமோன் குமாரனாகிய யூதாஸ் காரியத்துக்கு கொடுத்தார். ம், அந்த துணிக்கை அவன் வாங்கின பின்பு ம். சாத்தான் அவனுக்குள் புகுந்தான். அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, நீ செய்கிறதை சீக்கிரம் செய் என்றார். நீ பாவம் செய்ய நீ பேசிட்டு வந்துட்டாப்பா. ஆ கேஎஸ்சி, என் மனம் உன்னோடு கூட வரலையா? கேஎஸ்சி சாரி, நாகமானுடைய பாவத்தை ஆமே போய் விலை பேசி வாங்கிறதுக்கு போகும்போது என் மனம் உன்னோடு கூட வரலையா? அப்போ யூதாஸை பற்றி சொல்கிறேன், யூதாஸு என் கூட இருந்தாலும் நீ அம்மே பாவம் செய்யும்படி பிரதான ஆசாண்டு போய் 30 வெள்ளிக்காசுக்கு நீ ஒப்பந்தம் பண்ணவில்லையா? அதனால ஒப்பந்தம் பண்ணிட்டாப்பா. என்ன பண்ணிட்டா? பாவம் செய்யறதுக்கு திட்டம் போட்டுட்டா, படுகுழி நீ வெட்டிட்டாப்பா. பாவம் செஞ்சு பாவத்தின் சம்பளம் மரணம், நீ குழியை வெட்டி வச்சுட்டாப்பா. போய் விழுகிறாரு. கையில் ஒருத்தர் அல்லையில சொல்லுங்க பாருக்கலாம். பாவம் ஒருத்தன் பாவத்தின் சம்பளம். அப்போ நீ பாவம் செஞ்சிட்டு இருக்கியன்னா உனக்கு நீயே குழியை வெட்டிக்கிட்டு இருக்கா. அதாவது சொல்ற, நீ குழி வெட்டி வச்சுட்டு வந்துட்டாப்பா. நீ என்ன வச்சுட்டு வந்துட்டா? உனக்கு குழியை வெட்டி வச்சுட்டு வந்திருக்கிறாப்பா. சாவு குழியை வெட்டி வச்சுட்டு வந்திருக்கா. போய் செய்கிறத செஞ்சுட்டு சீக்கிரம் போய் விழுங்கிறாரு. இவர் சொன்ன உடனே யார் உள்ள போயிட்டா? சாத்தான். சாத்தான். ஆமே சோத்திரம். ஏவாளுக்குள்ள எப்ப பிசாசு உள்ள போனான்? புரியுதுங்களா? எப்போ போனான் பாருங்க. இங்க இந்த இடத்துல பாருங்க. தோத்திரம். ஏவாளுக்குள்ள பழத்தை வச்சு உள்ள போனான். ஆமே தோத்திரம். ஆனா இங்க யூதாசுக்குள்ள யாரை வச்சு உள்ள போறான் அப்படின்னா, அது பழம், இது பணம். இது எதை வச்சு உள்ள போறான்? பணம். பணம் பணத்தை வச்சு உள்ள போறான். பணத்தை வச்சு உள்ள போறான். பணம். ஆமே லேலோயா. எதை வச்சு உள்ள போறான்? பணம். சொல்லுங்க. பணம் எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறது. பண மயக்கம் தோத்திரம் நமக்கு இருக்கவே கூடாது. பணம் தேவை, பண ஆசை இருக்கக்கூடாது. மண்ணாசை, பொன்னாசை, பெண்ணாசை, உலக ஆசை, பேராசை, இதெல்லாம் ஒன்று எங்கேயோ கொண்டு விட்டுரும். அதனால கிறிஸ்துவை உடையவர்கள் தங்கள் ஆசை இச்சைகளை சிலுவையில் அறைந்திருக்கார்கள். எத்தனை பேர் அரைஞ்சிருக்கீங்க? அரைஞ்சிட்டீங்கன்னா தப்பிட்டீங்க, இல்லைன்னா சாவுக்குழி உங்களுக்கு ரெடியாக இருக்குன்னு அர்த்தம். புரியுதுங்களா? இப்போ பாருங்க, இந்த இடத்துல என்ன சொன்னா, சாத்தான் எது மூலம் அவன் போனான் அப்படின்னா, பணத்தின் மூலம்தான் அவன் போனான் என்று பார்க்கிறோம். பண ஆசை அவன்கிட்ட தான். ஃபைனான்ஸ் மினிஸ்டர் பணப்பைய சுமந்தவன்னு பார்க்கிறோம். அவனுக்குள்ள பண ஆசை இருந்திருக்குன்னு பார்க்கிறோம். ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு ஆசை இருக்கும். ஆமே நமக்கு என்ன ஆசை இருக்குன்னு தெரியுமா? என் ஆசையெல்லாம் இயேசு தானே. ஆமேன் அல்லேலூயா தோத்திரம். ஆமேன். பண ஆசை கெட்ட குமாரனுக்கு இருந்தது, அழிஞ்சு ஒழிஞ்சு ஆமாம் பண்ணி திங்கிற தவிடு கூட தின்ன ஆசையாக இருந்தால் அது கிடைக்கலன்னு பார்க்கிறோம். ஆமேன் அல்லேலூயா. அப்படி போயிடக்கூடாதுன்னு பார்க்கிறோம். என் ஆசையெல்லாம் இயேசு தான். ஆமேன் அல்லேலூயா தோத்திரம். என் ஆசையெல்லாம் இயேசு தான். அல்லேலூயா. இப்போ இவனுக்குள்ள ஆசையை கண்டுட்டான். இவன்கிட்ட பண ஆசை இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டான். பண ஆசை இருக்குன்னு தெரிஞ்ச உடனே என்ன செஞ்சிட்டான்னா, அதை வச்சு கேட்ச் பண்ணுறான்னு பார்க்கிறோம். ஓகே சொல்லிட்டான்னு பார்க்கிறோம். இப்போ கர்த்தரும் ஓகே சொல்லிட்டார். கர்த்தர் ஓகேன்னு உடனே சாத்தான் யாருக்குள்ள போயிட்டான்? யூதாஸில் போயிட்டான். சாத்தான் யூதாஸில் போயிட்டான். அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆட்களை கூட்டிகிட்டு எங்கே போகிறான்? கெசமனே அந்த தோட்டத்துக்கு போகிறான். அங்கே போய் அவரை முத்தத்தினால அல்லவா இன்னைக்கு காட்டி கொடுக்குறாய் சிநேகிதனே அப்படின்ட்டான்னு பார்க்க. ஆமேன் தோத்திரம். முடிஞ்சு போச்சு. நீங்கள் அடுத்தால் நீங்கள் பார்ப்பீர்கள்னா, யூதாஸ் பாருங்க என்ன சொல்கிறான் தெரியுமா? குற்றமில்லாத இரத்தத்தை பாவம் செய்தனே சொல்கிறான். அந்த வசனம் வாசிங்க பார்க்கலாம். அது எதில் இருக்குது? 27 3வது வசனம் 5வது வசனம் பாருங்க. மத்தேயு 27 மத்தேயு 27 3 5 பாருங்க. 4 குற்றமில்லாத இரத்தத்தை நான் காட்டி கொடுத்ததினால் பாவம் செய்தேன் என்றான். அதற்கு அவர்கள், எங்களுக்கு என்ன, அது உண்பாடு என்றார். நீதாடா நான் ரொக்கனிட்டான். இவன் என்ன செஞ்சிட்டான்? இவன் ஒத்துக்கிட்டானா? பாவத்தை ஒத்துக்கிட்டு இவன் பாவத்துக்கு பரிகாரமா இவன் எங்க வந்திருக்கணும்?
இயேசு ஏசுன்னு அர்த்தம் வந்தோம். இவன் எங்கே போயிட்டான்? பிரதான ஆசாரியர். யாஹா, மலை மேலே ஏறி தூக்கு போட்டு சாவ போயிட்டான். அதான் சொன்னேன், என்ன செஞ்சான்? தூக்கில் தொங்கினா, கயிறு அருந்து கீழே குளிர்ந்து கீழே குளிக்கல விழுந்தான். அந்த ஆள் போட்டு மூடி போட்டாங்க. மலையிலேருந்து கீழே விழுந்தான். அதான் சொல்கிறேன், பாவம் செய்றியா செய்யி, உனக்கு நீ குழியை வெட்டிக்கிட்டு இருக்கிறா. யூதாசே, பாவம் செய்றியா செய்யி. குழியை வெட்டி வச்சுட்டு வந்தான். ஆண்டவர் சொன்ன ஓகே, விழுந்து சாவுன்னு சொல்லிட்டார். கர்த்தரும் ஓகே பண்ணி விட்டார் பாய்க்கிறோம். ஆமென். அப்போ நம்மளை பாவம் செய்ய அவன் தூண்டுவான், அவன் ஏவுவான். ஆனால் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அவன் யாரை தூண்டுறான் ஏவுறான்னா நல்லா கவனிங்க. அந்நியன் அல்ல, கர்த்தரோடு இருக்கிறவங்க, கர்த்தரோடு இருக்கிறவங்க, ரொம்ப நெருங்கி இருக்கிறவங்களைத்தான் அவருக்கு விரோதமாக பாவம் செய்ய அவன் ஏவுறான் செய்கிறான்னு பார்க்கிறோம். ஆமென். அல்லேலூயா. ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்குன்னு பார்க்கிறோம். அல்லேலூயா. புரியுதுங்களா? சிம்சோனை பாருங்க, ஃபர்ஸ்ட் போனது கர்த்தர் ஏவுனார். கர்த்தர் ஏவுனார். கர்த்தருடைய ஆவியானவர் நியாயாதிபதி 14வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் ஏவுனார்னு சொல்லப்பட்டிருக்கிறது. 14 அவர் ஏவுனார். ஆனால் 16 அந்த பாவத்தை தேடி அவன் போனான்னு பார்க்கிறோம். அந்த பாவத்தை தேடி போய் பலியானான்னு பார்க்கிறோம். ஆமென். அதே பாருங்க பாருங்க, நீங்கள் நல்லா கவனிங்க. யோசேப்பு ஆதியாகமம் 39வது அதிகாரத்தை எடுத்து பாருங்க. அங்கே சாத்தான் அதாவது யோசேப்பு கர்த்தரோடு இருந்தார், கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். கர்த்தர் யோசேப்போடு இருந்தார், யோசேப்பு கர்த்தரோடு இருந்தார். இது சாத்தான் பார்த்தான். வேற ஒருத்தருக்கு விரோதமாக சாத்தான் எழும்ப மாட்டான். ஜாக்கிரதை. தோத்திரம். கர்த்தரோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு விரோதமா பாவம் செய்யத்தான் அவன் சாத்தான் எழும்புறான். அதனால பாவம் செஞ்சு சகஜமா இருக்காங்கிட்ட போக மாட்டான். ஆவிக்குரிய வாழ்க்கையில நீ உண்மையும் உத்தமமா வாழ்ந்து கொண்டு இருக்கிற தாவீதுக்கள், யோசேப்புக்கள், ஆமே, கர்த்தரோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு விரோதமா அவன் எழும்பி கர்த்தருக்கு விரோதமா பாவம் செய்யத்தான் பிசாசு கர்ச்சிக்கிற சிங்கம் போல அவன் என்ன செய்றான்? அழைகிறான் பார்க்கிறோம். ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். இந்த இடத்துல பாருங்க, கர்த்தர் யோசேப்போடு இருந்தார், யோசேப்பு கர்த்தரோடு இருந்தான் பார்க்கிறோம். சாத்தான் பார்த்தான், அப்படியாடா நீ கர்த்தரோடு இருக்கிற நான் பார்த்துருதேன் அப்படின்னு பார்க்கிறான். போத்திபார் மனைவி என்கிற ஆள் அவன் ரெடி பண்ணான். யூதாசுக்கு பணத்தை ரெடி பண்ணான். ஆமென். தோத்திரம். அல்லேலூயா. யோசேப்புக்கு எதை ரெடி பண்ணான்? மனைவி தான். மனைவி வச்சு ஏவனா. இவா என்னச்சரா துரத்துறா அவனை. அதுல பாருங்க, அவளை என்னச்சரா அவன் துரத்துறா, இவன் என்னச்சரா ஓடுறான் ஓடுறான். அவன் சொல்றான், இது உனக்கு விரோதமா எனக்கு விரோதமா அந்த பாவம் இல்லாமா, என் தேவனுக்கு விரோதமான பாவங்கிறான். அப்ப சாத்தான் அந்த இடத்துல யோசேப்புக்கு விரோதமா இல்ல, போத்திபாருக்கு விரோதமாக அல்ல, அவன் சொல்றான் என் கர்த்தருக்கு விரோதமான பாவம் அப்படின்னு யோசேப்பு அதுல சொல்றார். இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்றான். யாருக்கு விரோதமா? தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்றான். அப்போ சாத்தான் பணத்தை வச்சு ஏவுறான், சாத்தான் போத்திபார் மனைவியை வச்சு ஏவுறான். ஆமே, கர்த்தரோடு இருக்கிற பிள்ளைகள், இந்த கடைசி காலத்தில் இருக்கிற தேவ பிள்ளையே, நீ கர்த்தரோடு இருந்தால் கர்த்தர் உன்னோடு இருக்கும் பொழுது இந்த கடைசி காலத்தில் கர்த்தருக்கு விரோதமா பாவம் செய்ய வைக்க அவன் உனக்கு விரோதமா எழும்புவான். அப்போ உன்கிட்ட என்ன பலவீனம் என்பதை அவன் பார்ப்பான். அந்த பலவீனத்தை அவன் பயன்படுத்துவான்னு பார்க்கிறோம். எச்சரிக்கையா இருக்கணும், ஜாக்கிரதையா இருக்கணும் பார்க்கிறோம். ஜாக்கிரதையா இருக்கலன்னு பார்க்கணும். தோத்திரம். அது ரொம்ப ஜாக்கிரதையா இருக்குன்னு பார்க்கிறோம். இப்போ பாருங்க, தாவீதை ஏவுறான். என்ன ஏவுறான்? பெரிய பாவமா தெரியல. என்ன சொல்ற, என்ன ஏவுறான் அப்படின்னா, எப்பா இஸ்ரவேலை தொகை எடுப்பா, உனக்கு வரி கட்ட எவ்வளோ பேர் இருக்காங்க, படைக்கு ஆள் சேர்க்க எவ்வளோ பேர்னு உனக்கு தெரிஞ்சிடும். எவ்வளோ பேர் யுத்தத்துக்கு சேர்க்கலாம், எவ்வளோ பேர் வரி கட்ட ஆள் இருக்காங்க, இந்த கணக்கெல்லாம் எடுத்தாதான் உனக்கு தெரியும் அப்படின்னு ஏவுறான். வரி கட்டுறதுக்கு இவ்வளோ தான் இருக்காங்க, இன்னும் யாரெல்லாம் கெட்டாமல் இருக்கான்னு உனக்கு தெரிஞ்சிடும். இன்னும் யுத்தத்துக்கு ஆட்களை நிறைய எடுக்கலாம்
அதெல்லாம் உனக்கு தெரிஞ்சிருன்னு சொல்லி அவன் ஏவுகிறான்னு பாய்க்கிறோம். அது சாத்தான் கொடுத்த அறிவு. ஆனால் உஷாரா இல்ல, தாவீது இடத்துல உஷார் இல்ல, உஷார் இல்லைன்னு பாய்க்கிறோம். புரியுதுங்களா? இப்போ கர்த்தர் இயேசு கிறிஸ்துவும் மோசையை கொண்டு 2 முறை இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் என்ன சொன்னான்னு பாய்க்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்களை என்ன சொன்னான்? முதல்ல அவர் எதுக்கு என்ன சொன்னார் அப்படின்னா, பழைய ஏற்பாட்டில் என்னாக 4:49 வாசிங்க. கொஞ்சம் அந்த வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். என்னாகும் புஸ்தகம் 4வது அதிகாரத்தில் கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்டபடியே அவர்கள் தங்கள் தங்கள் பணிவிடைக்கென்றும் தங்கள் தங்கள் சுமைக்கென்றும் மோசையினால் எண்ணப்பட்டார்கள். இவ்விதமாய் கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்டபடியே அவர்களால் எண்ணப்பட்டார். அப்படியே இருக்கட்டும் பாருங்க. கர்த்தர் மோசைக்கு கட்டளையிட்டார். என்ன கட்டளையிட்டார்? என்னப்பா எதுக்கு கட்டையில என்ன சொன்னார் அப்படின்னா, நல்லா கவனிங்க. பணிவிட சொன்ன எத்தனை பேர் வேலைக்கு ஆயத்தமாக இருக்காங்க, சுமக்க, அப்புறம் ஆசாரிப்பு கூடாததுக்கு, இப்படி வேலைகளுக்கு வேலையை பிரித்து கொடுத்தாருன்னு சொல்லி நீங்கள் அதே என்னாகும் 4வது அதிகாரத்தில் நீங்கள் பாருங்கள். 1வது வசனம், 15வது வசனம், 24, 31 இந்த வசனத்தை படிச்சுன்னா இது எண்ணி வேலை பிரித்து கொடுக்கப்பட்டது என்று எழுதப்பட்டிருக்குன்னு பாய்க்கிறோம். எப்படி அவருக்கு கொடுத்தார் அப்படின்னு சொல்லி என்னாகுமோ 2வது அதிகாரத்திலும் 3வது அதிகாரத்திலும் 4வது அதிகாரத்தை நீங்கள் முழுவதும் படித்து பார்த்தீங்கன்னா, அவர்கள் எண்ணப்பட்டு அவர்களுக்குரிய வேலைகள் பிரிக்கப்பட்டு அவர்களுக்கு ஒப்படைக்கப்பட்டதுன்னு எழுதப்பட்டிருக்கிறது. இதற்காக மோசையே கர்த்தர் என்ன சொன்னா, எண்ணினான், வேலைகள் பிரிக்கப்பட்டது, அதனுடைய வேலைகள் அவர்களோடு ஒப்படைக்கப்பட்டது என்று. ஆமாம், 2வது என்னாகும் 2வது அதிகாரம் 3வது அதிகாரம் 4வது அதிகாரத்தில் 12 கோத்திரத்தை எண்ணி அதற்கு அவன் சரி பண்ணினான் என்று பார்க்கிறோம். ஆமீன், அல்லேலூயா. ஆனால் 800 முறை எப்போ என்னன்னான் அப்படின்னா, நீங்கள் எப்போ என்னன்னு சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, ஆமாம் சோத்திரம், அந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது யாத்திராங்கம் 12வது அதிகாரத்தில் சொல்லப்படும். 6 லட்சம் புருஷர்கள் எழுதப்பட்டிருக்கிறது. அதைத்தான் என்னாகும் 11வது அதிகாரத்தில் சொல்கிறான். 6 லட்சம் புருஷர்களுக்காக நான் எப்படி இவர்களுக்கு கொடுப்பேன் என்று சொல்லி. ஆமீன், அல்லேலூயா, ஸ்தோத்திரம். மொத்தம் அவங்க வெளியே வரும்போது எத்தனை லட்சம் புருஷர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது? இஸ்ரவேல் புத்திரர். வசனம் என்ன சொல்லுங்க? யாத்திராகமோ 12:37. 12:37 வாசிங்க. இஸ்ரவேல் புத்திரர் ராமசேச விட்டு கால்நடையாய் பிரயாணம் பண்ணி சுக்கோத்துக்கு போனார்கள். அவர்கள் பிள்ளைகள் தவிர 6 லட்சம் புருஷராய் இருந்தார்கள். பிள்ளைகள் மனைவிகள் இல்ல, புருஷர்கள் தான் சொல்லப்பட்டிருக்கிறது. புருஷர்கள் மட்டும் எத்தனை லட்சம் இருந்தாங்க? 6 லட்சம். இப்ப இதுல 6 லட்சம் சொல்றார். ஆமேன். இது என்னன்னா எண்ணி தெரியுமா என்னாம தெரியுமா சொல்லுங்க? அப்போ இங்க இருந்து வரும்போது எவ்வளவு பேர் தான் வராங்க? 6 லட்சம். ஆமா, தோத்திரம். நீங்க எகிப்தை விட்டு வெளியே வரும்போது 6 லட்சம். என்னாகும் 11லயும் 6 லட்சம் புருஷர்கள் இருக்காங்கன்னு அவரு செபிக்கிறான்னு பாய்க்கிறோம். இந்த பட்சம் இது அவங்க இயற்கையா என்னன்னு பாய்க்கிறோம். ஆண்டவர் அனுமதி கொடுத்தான்னு பாய்க்கிறோம். 2வது தீர்ப்பு பணிகளுக்கென்று எண்ணப்பட்டார்கள் என்று பாய்க்கிறோம். இது கர்த்தர் என்ன சொன்ன பகுதி ஒன்றும் இது பாவம் இல்லை என்று பார்க்கிறோம். ஆனால் இங்க ஒரு காரியத்தை நீங்க பார்க்க வேண்டும். இங்க என்ன பிரச்சனை அப்படின்னா, கர்த்தருடைய ஜனத்தை என்ன சொன்னது யார் கர்த்தரா சாத்தானா என்பதை அறியாமல் மாட்டிக்கிட்டான். தாவி மாட்டிக்கிட்டான். இப்ப அன்னைக்கு மோசே என்ன சொன்னது யாரு? கர்த்தரா சாத்தானா? கர்த்தர். ஆனா இன்னைக்கு நல்லா கவனிங்க. ஆமா, சோத்திர சனத்தை என்ன சொன்னது யாரு? சாத்தான். அப்படிதான். நீங்க 1 பாருங்க. சாத்தான் இஸ்ரவேலுக்கு விரோதமாய் எழும்பி இஸ்ரவேலை தொகையிடருக்கு தாவீதை ஏவி விட்டான். யார் ஏவி விட்டா? சாத்தான். நம்மளை ஏவுறான் பாருங்க, கர்த்தருக்கு விரோதமா. இப்ப இந்த இடத்துல நீங்க பார்க்கிற பொழுது நல்லா கவனிங்க. என்ன சொன்னது சாத்தானா கர்த்தரா என்பதை அவன் அறியல. இப்ப சாத்தான் சொன்னது அவனுக்கு என்ன இருந்துச்சுன்னா, இன்னும் படைக்கு எவ்வளவு பேர் சேர்க்கலாம், இன்னும் எவ்வளவு வரி வசூலிக்கலாம், இன்னும் அரசாங்கத்தை இன்னும் எப்படி கொண்டு போகலாம், இது அவனுக்கு செம்மையா இருந்தது. இதுல என்ன பாவம்? 800 எவ்வளவு பேர் வரி வசூல், இது பாவமா பாவம் இல்லையா சொல்லுங்க?
அதெல்லாம் எதுவும் சொல்ல முடியாது. சரி, பின்னால் வாங்க பார்க்கலாம். சரி, இவன் பண்ண தப்பு என்ன தப்பு அப்படின்னா, ஸ்தோத்திரம், இந்த என்ன சொன்னது, இவன் என்ன சொன்னது கர்த்தரா சாத்தானா என்பதை அறிய மறந்துடுவான். நீங்க பாருங்க, ஒரு மனுஷன் பாவம் செய்வதை அவன் தூண்டும் பொழுது அவன் அதெல்லாம் அறிய முன்னே வர மாட்டான். காரியத்தை முடிக்கணும்னு தான் நினைப்பான். சாத்தான் மும்மரமா இருப்பான். இதுக்கு இவன் ஒப்பு கொள்ளும் வரைக்கும் சாத்தான் அவனை விட மாட்டான்னு பார்க்கிறோம். நீங்க 1 பாருங்க. சாத்தான் அப்படியே தாவீது யோவாப்பை, அந்த வசனம் தானே, 2 யோவாப்பையும் ஜனத்தின் சேர்வைக்காரன் நோக்கி, நீங்கள் போய் பெயர்ஷேபா தொடங்கி தான் மட்டும் இருக்கிற இஸ்ரவேலை எண்ணி அவர் லக்கத்தை அறியும்படிக்கு என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றான். பாருங்க, இப்போ யாருக்கு கீழ்படிச்சிட்டான்? சாத்தான். சாத்தான் சொன்னா இவன் யாருக்கு கீழ்படியணும்? ஆனா இப்ப யாருக்கு கீழ்படுகிறான்? சாத்தான். பாவம் செய்ய வைக்கிற சாத்தானு கீழ்படுகிறான். நீ ஜாக்கிரத, உனக்கு சரியாதா இருக்கும். இதுல என்ன தப்பு? இதுல என்ன தப்பு? அவன் உள்ளெல்லாம் வச்சிருக்கான் அணுக்குண்டு வெடிய, உனக்கு இப்ப தெரியாத, ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். இது என்ன தப்பு? நமக்கு என்னன்னா என்ன, படைக்கு எவ்வளோ பேர் வரி என்னெல்லாம் பார்த்து எடுத்து நம்மளாம் இதில் ஒன்று என்ன தப்பு இருக்கு? அப்படிதான் அவன் சொல்கிறான்னு பார்க்கிறோம். ஆனால் என்ன சொல்கிறான், என்ன சொல்லுகிறான்னு பார்க்கிறோம். ஓகே அப்படின்னு சொல்கிறான் பார்க்கிறோம். அப்போ என்ன சொல்ற பெயர், அதை குமரி முதல் இமயரி வர என்ன சொல்கிறான், என்ன சொன்ன மாதிரி அங்கே தான் முதல் பெயர் சொல்ற வரைக்கும் என்ன செஞ்சான், அவன் என்ன சொன்னான்னு பார்க்கிறோம். தோத்திரம். இப்போ பாருங்க, கர்த்தருடைய ஆவியானவரும் சில காரியங்களை செய்யும்படி நம்மளை ஏவுவார். சாத்தானும் ஏவுவான். நான் ரெண்டையும் நல்லா கவனிங்க. கர்த்தருடைய ஆவியானவரும் நம்மளை ஏவுவார், சாத்தானும் ஏவுறான். கர்த்தருடைய ஆவியானவர் நம்மளை எதுக்கு ஏவுவார்னா, நமக்கு ஆசீர்வாதத்தைக்காக, நன்மைக்காக, மேன்மைக்காக, உயர்வுக்காக, உனக்கு நல்லதுக்காக உன்னை ஏவுவார். ஆனா சாத்தான் உன்னை எதுக்கு ஏவுவார்னா, உன்னை படுகொலி வெட்டி அதுல போட்டு உன்னை அடக்கம் பண்ண ஏவுவான். ரெண்டுக்குள்ள வித்தியாசம் அதான் பார்க்கிறோம். இப்ப நீங்க பழைய ஏற்பாட்டு காலத்தில் பார்ப்பீர்களா, சாத்தான் கர்த்தரும் ஏவுறாரு. நீங்க யாத்திராகம் 35 யாத்திராகம் புஸ்தகம் 35வது அதிகாரத்தில் 21, 22 நீங்க பாருங்க. ஆசாரிப்பு கூடாரத்து வேலைக்கு, ஆமென் அல்லேலூயா, ஆசாரிப்பு கூடாரத்து வேலைக்கு காணிக்க கொடுக்கும்படி அவங்க ஆவிகளை தேவ ஆவியானவர் என்ன செஞ்சாரு, ஏவுனார். எப்படி ஏவுனார்னா, அந்த வேலை செய்வதற்குரிய ஞானத்தை கொடுக்க பெசலேல் அந்த ஆட்களை ஏவி வேலை செய்யவும், பெண்களை வேலை செய்யவும், அதுக்கு பொருளை கொடுக்கவும் கர்த்தருடைய ஆவியானவர் இவர்களை ஏவி ஆசாரிப்பு கூடாரம் செய்வதற்கு கர்த்தர் ஏவினார். அவர்கள் ஏவி வந்தார்கள், செய்தார்கள். அந்த ஜனத்துக்கு வந்து ஆசாரிப்பு கூடாரம் ஆசீர்வாதமா இருந்ததா இல்லையா? அல்லேலூயா. சத்தம் ஒரு அல்லையிலே சொல்லுங்கம்மா. ஆமா, தோத்திரம். அப்ப கர்த்தர் ஏவாருன்னு பார்க்கிறோம். ஆனா தோத்திரம், இதுல கொஞ்சம் விழிப்பா இருக்கணும். ஆனா சில ஊழியர்கள் உண்மையா இடம் வாங்கி உண்மையா ஆலயங்கிட்ட கேட்பாங்க, அவங்களுக்கு கொஞ்சம் கொடுக்க கொஞ்சம் யோசிப்பாங்க. ஆனால் என்ன ஒன்று, இடம் வாங்குறேன் ஆலயம் கெட்டுருந்துச்சு பொய்யா தம்பட்டை அடிக்காம பாருங்க, அவன் அபகரிச்சுட்டு போயிடும். அவன் சாத்தானுக்காள். இப்போ நீங்கள் காணிக்க தசமபாகம் யாருக்கு கொடுக்கணும், எப்படி கொடுக்கணும், கர்த்தர் இந்த காணிக்க இது கர்த்தருக்கா இது சாத்தானுக்கா, அதையும் நீங்கள் என்ன செய்யணும், கேட்கணும். எந்த சபையில் இருந்து கேட்டாலும் இது ஆண்டவரே என்னை ஏவுகிறீர், இதை கொடுக்கறது இது சாத்தானுக்கு போவோமா கர்த்தருக்கு போவோமா அப்படின்னு பார்க்கணும். இங்கே இவங்க வந்து ஏவுனாங்க, உண்மையிலே அவர்களுக்கு கர்த்தருக்கு கர்த்தருடைய பணிவிடைக்கு அது போய் சேர்ந்ததுன்னு பார்க்கிறோம். நம்ம கொடுக்குற காணிக்கை தசமபாகம் கர்த்தருக்கு போய் சேருகிறதா இல்லையா என்பதை கவனிக்க. கொடுத்தா போச்சு, அவ்வளோதான். எங்கே கொடுத்தா என்ன, இங்கே கொடுத்தாலும் காணிக்கத்தான், அங்கே கொடுத்தாலும் காணிக்கத்தான், எங்கே கொடுத்தாலும் காணிக்கத்தான். என்னம்மா, இங்கே கொடுத்தாலும் என்னதான், சாத்தானுக்கு கொடுத்தாலும் காணிக்கத்தான், கர்த்தருக்கு கொடுத்தாலும். ஆனால் இங்கே உனக்கு பலன் வரும், அங்கே உனக்கு பாவம் வரும். ஆமென் அல்லேலூயா, அல்லேலூயா, தோத்திரம்.
அப்ப கர்த்தர் என்ன சொல்றார்? சில காரியங்கள் அவர் என்ன சொல்றார்? ஏவுவார். அப்போஸ்தலர் 8வது அதிகாரத்துல பிலிப்புவை ஏவுறாரு. அந்த அந்த மந்திரியோட போப்பா அப்படி சொல்லி என்ன செய்றாரு? ஏவுறாரு. அவன் போறான், சுவிசேஷம் சொல்றான், அவனை ரட்சிக்கப்பட்டு அவன் என்ன செய்றான்? ஞானஸ்நானம் கொடுக்கான்னு பாய்க்கிறோம். அப்ப இதுல ஒண்ணு நீங்க பார்க்கணும். 1 யோவான் 4:1 சொல்லுகிறது. ஆமா, ஸ்தோத்திரம். வாசிங்க பார்க்கலாம். 1 யோவான் 4:1 வாசிங்க. பிரியமானவர்களே, உலகத்தில் அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் தோன்றி இருப்பதினால் நீங்கள் எல்லா ஆவிகளையும் நம்பாமல் அந்த ஆவிகள் தேவனால் உண்டானவைகளோ என்று சோதித்து அறியுங்கள். அதுல இருக்கட்டும். எப்படி இருக்குது? பிரியமானர், உலகத்தில் அநேக நல்ல தீர்க்கதரிசிகளும் இருக்காங்க, கள்ள தீர்க்கதரிசிகளும் இருக்கிறாங்க. இப்போ இது நல்ல ஆவியா, இது கெட்ட ஆவியா என்பதை நீங்கள் என்ன செய்யுங்க? சோதித்து பாருங்கள் என்று சொல்றார். சோதித்து பாருங்க. இப்போ தாவீது சோதித்து பார்க்க மறந்துட்டான், விட்டுட்டான் பாய்க்கிறோம். அப்ப இந்த உலகத்துல நல்ல ஆவியை விட கெட்ட ஆவி அதிகமா கிரியை செய்கிறது பாய்க்கிறோம். நல்ல போதகத்தை விட கள்ள போதகம் வேகமா பரவுதுன்னு பாய்க்கிறோம். கேன்சர் மாதிரி பரவுதுன்னு பாய்க்கிறோம். நல்ல போதகத்தை விட தங்கள் இச்சைக்கேற்ற போதகங்களை தேடி அவங்க அதைத்தான் அவங்க போறாங்கன்னு பார்க்கிறோம். ஆனா அந்த போதகர் நல்ல போதகரா, கெட்ட போதகரா, கள்ள போதகரா, கள்ள தீர்க்கதரிசியா என்பதை நீங்கள் என்ன செய்யணும்? சோதித்து பார்க்க வேண்டும். என்ன செய்யணும்? சோதித்து பார்க்க வேண்டும். நான் போற சபை சரிதானா? அந்த போதகர் கர்த்தருடைய ஆவியாய் கொண்டு பேசுறாரா? கர்த்தருடைய வசனம் தேவ ஆவியினால, ஆமா, தேவ மனுஷர்களால் அந்த வசனம் வந்தது என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்படி தேவ ஆவியை பெற்று தேவ ஆவியில அவர் பேசுகிறாரா, மாம்சத்துல பேசுகிறாரா? அப்படி சோதித்து பார்க்கணும். நம்ம ஆளுக்கு என்ன, எங்க போனா என்ன, அது கர்த்தருடைய ஆவியா இருந்தா என்ன, சாத்தானுடைய ஆவியா இருந்தானே, போறேன் நான் வாரேன், ஒரு சின்ன காணிக்க போடுறேன் வாரேன் அப்படின்னு இருக்காதீங்க. ரொம்ப ஜாக்கிரதை. அது கல்லாடா, அது கற்பாடா, அது கெட்டாடா, அது ஜாக்கிரதையா இருக்கும். வீட்டுக்கு வந்துட்டு போறவன் நல்லவனா கெட்டவனா என்பதை நீ அறியாம இருந்தா, நல்லது கெட்டது என்று தெரியாம இருந்தா, உன்னை போல பரிதவிக்கிறவன் இந்த உலகத்துல ஒருவனும் இல்லை. அல்லேலூயா. அதை நம்ம பார்க்கணும். தோத்திரம். ஆண்டவரின் நன்மை தீமை என்கிறதை கண்டு கொள்ள நமக்கு கர்த்தர் ஞானம் தரணும். அந்த ஞானம் இருந்தா தான் இவன் நல்லவன் கெட்டவன், ஆமென், இவன் கள்ள தீர்க்கதரிசி நல்ல தீர்க்கதரிசி அப்படி என்பதை கர்த்தர் உணர்த்துவார். இல்ல கர்த்தரை கேட்கணும், நல்லாளா கெட்டாளா ஆண்டவரே அப்படின்னு கேட்டா கர்த்தர் என்ன செய்வாரு? சொல்லுவார். அப்ப வேதம் இங்க என்ன சொல்லுது? இந்த ஆவி நல்ல ஆவியா கெட்ட ஆவி என்பது நீங்க என்ன செய்யணுமா? சோதிச்சு பாருங்க, டெஸ்ட் பண்ணுங்க. ஆமென். என்ன ஒருத்தர் சத்தம் போட மாட்டீங்க? இதெல்லாம் எங்களுக்கு என்னையா வேலை? எந்த ஆவியா இருந்தா எனக்கு என்ன? தோத்திரம். பரிதாபம், பரிதாபம், பரிதாபம். அப்படி சோதிக்காதனால தான் தாவீது மாட்டிக்கிட்டான். நீ சோதிக்கலைன்னா மாட்டிக்கிடுவான், தாவீதை போல மாட்டிக்கிடுவான். அதனால தான் ஆவியார் இன்னைக்கு உங்ககிட்ட பேசுறான்னு பார்க்கிறோம். தோத்திரம். இது என்ன செய்யணும்? இது சாத்தானுடைய ஆவியா, இது பொல்லாத ஆவியா, இது பிசாசு ஆவியா, இது கர்த்தருடைய ஆவியா, இது நல்ல போதகரா, இது கெட்ட போதகரா, ஆமே, இது நல்ல தீர்க்கதரிசியா, இது கள்ள தீர்க்கதரிசியா என்பதை சோதித்து பாரு அப்படின்னு சொல்றார். எபேசு சபை மக்கள் சோதிச்சு பார்த்தாங்கன்னு எழுதப்பட்டிருக்கு பாருங்க. எபேசு சபைக்கு ஆண்டவர் சொல்லும்போது வார்த்தை சொல்றார் பாருங்க. எபேசி 2:2 வாசிங்க. அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்துக்கு ஏற்றபடியாகவும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது வெளிப்படுத்தல் 2:2மா, வெளிப்படுத்தல் 2:2. உன் கிரியையும் உன் பிரயாசத்தையும் உன் பொறுமையையும் நீ பொல்லாதவர்களை சகிக்க கூடாமல் இருக்கிறதையும் அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறதையும் பாருங்க. அது என்ன சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. அவங்க அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறதையும் நீ சோதித்து அவர்களை பொய்யர் என்று கண்டறிந்ததையும். கண்டறிஞ்சிட்டாங்க. அந்த எபேசு சபை மக்கள் என்ன செஞ்சிட்டாங்க?
அங்க வந்து பிரசங்கம் பண்றவன் நல்லவனா கெட்டவனா, நல்ல தீர்க்கதரிசியா கெட்ட தீர்க்கதரிசியா, நல்ல போதகரா கெட்ட போதகரா என்பதை அந்த எபேசி மக்கள் எப்படி கண்டுபிடிச்சாங்களா? சோதிச்சு பார்த்தாங்க. அப்படிதானே? இப்ப நல்ல தங்கமா கெட்ட தங்கமா சோதிச்சு பார்த்தா தெரியுமா தெரியாதா? நல்ல ரூபாயா கெட்ட ரூபாயா சோதிச்சு பார்த்தா தெரியுமா தெரியாதா? சில ஆளுக்கு எப்படி இருந்தா எனக்கு என்ன அப்படின்னு போனா, நீ தான் கள்ள நோட்டு அடிச்சா உனக்கு உள்ள போட்டுற பாப்புறான். சோதிச்சு பாரு, சோதிச்சு பாரு. அதான் அந்த மக்கள் என்ன செஞ்சாங்க? சோதிச்சு பார்த்தாங்க. அங்க இருக்கிற நம்ம போதகரே சரியான போதகரா, நல்ல போதகரா கெட்ட போதகரா சோதிச்சு பாரு. நல்ல தீர்க்கதரிசியா கெட்ட தீர்க்கதரிசியா சோதிச்சு பாரு. இந்த எபேசு சபை மக்கள் சோதிச்சு பார்த்தார்கள் என்று பரிசுத்தர் நமக்கு எழுதி வச்சிருக்காரு. நீ போற சபை போதகர் கெட்டவரா நல்லவரா? ஆமென். கடிந்து கொண்டு பேசுகிறவர் கெட்டவர். ஆமென். அப்படிதானே? கண்ணே மணியே அழகே அப்படி அவர் நல்லவர். அப்படிதானே? இன்னைக்கு அப்படிதான் போயிட்டு இருக்கிறது. அல்லேலூயா. அது ஓம்பாடு கர்த்தர் பாடு தோத்திரம். அப்போ அவன் கண்டுபிடிச்சிட்டான். என்ன செஞ்சாங்க? அப்போஸ்தலன் யாரு? அப்போஸ்தலன் யாரு? அப்போஸ்தலன் அடையாளம் என்ன தெரியுமா? அப்போஸ்தலன் என்ன தெரியுமா? அவன் சபை ஆரம்பிக்கிறவன். வல்லமையோடு என்ன செய்யறதுன்னா, என்ன செய்யணும்? அற்புதம் அடையாளம் செய்கிறவன் தான் பாய்க்கிறோம். ஆனால் இவன் தங்களை அப்போது சொன்னான். ஆனால் கிரியெல்லாம் பொல்லாதான் இருந்தது. அவன் கண்டுபிடிச்சிட்டாங்க. அதனால எபேசு சபையை விட்டு அவங்க என்ன பண்ணிட்டாங்க? ஓடிட்டாங்க பாய்க்கிறோம். இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார் பாருங்க, இந்த கடைசி காலத்தில் இன்னைக்கு அது நடக்கும்னு சொன்னார் பாய்க்கிறோம். கர்த்தருடைய வருகை சமீபம், அதுக்கு ஒரு அடையாளம் நீ கர்த்தர் சொல்றார். மத்தேயு 24:4 வாசிங்க. 4 வசனம் 5 வசனம் 11 23 24 இந்த வசனத்தெல்லாம் வாசிங்க பார்க்கலாம். முதல் 4 வசனம் வாசிங்க. மத்தேயு இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாய் இருங்கள். ஒருவனும் வஞ்சக ஆவி, வஞ்சிக்கிற ஆவி சாத்தான் ஆவி, ஏவாளை வஞ்சித்துட்டான். இந்த வஞ்சக ஆவிக்கு இடம் கொடுக்காதங்க நீ கர்த்தர் கண்டிக்கிறான்னு பாய்க்கிறோம். 5 வசனம். ஏனெனில் அநேகர் வந்து என் நாமத்தை தரித்து கொண்டு, அநேகர் வந்து, நல்லா கவனிங்க, அநேகர் கர்த்தர் சொல்றாரு. அநேகர் வந்து என் நாமத்தை தரித்து கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை வஞ்சிப்பார்கள். இல்லைங்க, எப்படி சொல்றாரு? என் நாமத்தை தரித்து கொண்டு நான் தான் கிறிஸ்து என்று சொல்லி உங்களை என்ன செய்வாங்க? வஞ்சிப்பார்கள். 11 வாசிங்க. அநேக கள்ள தீர்க்கதரிசிகளும், அநேக கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி அநேகரை வஞ்சிப்பார்கள். அநேகரை கள்ள தீர்க்கதரிசி என்ன செய்வாங்களாம்? வஞ்சிப்பார்கள். ஆமென். தோத்திரம். கொடுப்பேன்னு சொல்லுவாங்க, கொடுக்க மாட்டாங்க. அதான் வஞ்சித்தல். அடுத்தது 23 24 வாசித்துருங்க அப்படியே. அப்பொழுது இதோ கிறிஸ்து இங்கே இருக்கிறார், அதோ அங்கே இருக்கிறார் என்று எவனாகிலும் சொன்னால் நம்பாதேங்கள். ஏனெனில் கள்ள கிறிஸ்துகளும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள். என்ன செய்வாங்களாம்? பெரிய அற்புதம் அடையாளங்களை செய்வார்கள். அதான் உபாகமம் 13 1 முதல் 3 அவன் சொன்ன அற்புதம் நடந்தால் நீ அவனை என்ன செய்யாதா? நம்பாத. நீ உபாகமம் 13 1 முதல் 3 வரை சொன்னான்னு பாய்க்கிறோம். இப்ப கள்ள தீர்க்கதரிசி எழும்பி பெரிய அற்புத அடையாளங்களை இன்னைக்கு செய்யறாங்க. ஒரு சபையில நான் கேள்விப்பட்டேன், ஒரு ஊழியக்காரர் வந்து வெளிநாட்டுல இருந்து ஒரு ஊழியக்காரர் வந்தாராம் அந்த சபைக்கு. ஹலோ வந்தாராம். இப்போ பாருங்க, வந்த உடனே ஒரு விசுவாசி கூப்பிட்டுருக்காரு. பர்ஸில் இருக்கிற பணத்தை நீ எடுத்துருமான்னு சொல்லியிருக்காரு. அந்த அம்மா பர்ஸில் இருக்க பணத்தெல்லாம் எடுத்துட்டு பர்ஸு இப்போ எப்படிமா இருக்குது? எம்டியாக இருக்குது. சரி மூடிட்டார். மூடிட்டு சரிம்மா இப்போ திறந்து பாருமான்னு இருக்கு. திறந்தா 5000 ரூபா பணம் இருந்திருக்கு. எப்படி இருக்கும்? இவர் தானே உண்மையான தீர்க்கதரிசி. இவர் பார்த்து திட்டிக்கிட்டே கிடக்காங்க. மனுஷனா இவன்? பர்ஸை திறந்தா பணம் 5000 ரூபா வருது. இந்த ஆள் திட்டிக்கிட்டே கிடக்கான். எப்போ பாரு திட்டு. வந்தாரு, பர்ஸில் பணத்தை வச்சுட்டாரு பாருங்க. இவரையா நல்ல ஊழியக்காரர். அடுத்தால ஒரு அம்மாவை கூப்பிட்டாராம். அந்த அம்மா வாட்டர் கேனோட வந்திருக்கு. உடனே சொன்னார், அந்த வாட்டர் கேனில் தண்ணியெல்லாம் ஊற்றிட்டு வேற ஒரு தண்ணி எடுத்து வமாண்டாராம். ஃபுல்லாக தண்ணி எடுத்துட்டு வந்துச்சான். நடந்த சம்பவம். பேரை சொன்னால் பிரச்சனையாக இருந்துச்சுலாம் சொல்லாமல் இருக்கு. நடந்த சம்பவம். உடனே தண்ணி எடுத்து வந்திருக்கு. உடனே என்ன பண்ணி எடுத்துருக்கிறது?
சரிம்மா தண்ணி எடுத்துட்டு வந்துட்டு இப்போ பார் பண்ணி வாங்கி ஒரு ஜோம் பண்ணி கையில் கொடுத்துட்டார். கொடுத்தா தண்ணி திராட்சை ரசம் மாறிடுச்சு. தண்ணி என்னதான் மாறிட்டு? உண்மையிலேயே அருதானா? உங்கள் பாஸ்ட்டு கிடந்து கத்திட்டு கிடக்காருமா. இவர் எவ்வளோ அழகா தண்ணியை திராட்சை ரசம் மாத்துறாரு, பர்சுக்குள்ள 10,000 5,000 வைக்கிறாரு. இவர் ஊழியக்காரரா? சீக்கிரம் வா வரட்ட உருப்பட மாட்டா. இவர் ஊழியக்காரரா? எவருமா ஊழியக்காரரு? எவரு ஊழியக்காரர்? ஏசுநாதர் தண்ணீரை திராட்சை ரசம் ஏன் மாத்தினானா? அன்னைக்கு ஜனங்களுக்கு அது தேவை. இப்போ இந்த பொம்பளைக்கு திராட்சை ரசம் தேவையா மாத்துறதுக்கு? இவகிட்ட பணம் இருக்கு, இவ பரிசுலேயே 1000 ரூபா 2000 வச்சிருக்கா, அதை எடுத்துட்டா திரும்ப 5000 ரூபா கொண்டு இவ வைக்கிற, இது தேவையா? கள்ள போதகர். அந்த சபை பயங்கர பிரச்சனை ஆகி போச்சு. ஆமென். ஜாக்கிரதையா இருக்கணும். அற்புதம் நடக்குமா நடக்காதா? இப்போ மோசையும் என்ன செஞ்சான்? அற்புதம் செஞ்சான். மந்திரவாதி செஞ்சாங்களா இல்லையா? மோசையும் தண்ணியை ரத்தமா மாத்தினா, மந்திரவாதி மாத்தினானே இல்லையா? மாத்தினான். சாத்தானும் செய்வான், இவனும் செய்வான், எல்லாம் நடக்கும். ஆமே தோத்த. அப்போ ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும், ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன்னா என் நாமத்தை என்ன தரித்து கொண்டு பெரிய அற்புதங்களை, நீங்க நம்பத்தக்க பெரிய அற்புத அடையாளங்களை நினைச்சுவாங்க செய்வாங்கன்னு சொல்றாங்க. இந்த காலத்துல நடக்கும் நடக்கும். உண்மையான போதகர்னு யார் தெரியுமாங்க? கண்டிச்சு உணர்த்துறான் பார்த்தீங்களா, அவன் தான் உண்மையான போதகர். எங்க கையை தடவி காலை தடவுறான் பார்த்தீங்களா, சகோதரியே நாம் நரகம் போற நீனும் கூட வந்துன்னு சொல்றான் பாருங்க, இவன் பொய்யன். கண்டிக்கணும். என்ன செய்யணும்? நம்ம பிள்ளை தவறு செய்யும்போது என்ன செய்யணும்? தடவி கொடுத்தீங்கன்னா நாசமா போயிடுவா. கண்டிக்கணும். அவன் தான் நல்ல தகப்பன். சோத்திரம். தன் பிள்ளைய நேசிக்கிறவன் என்ன செய்யறானா? பெரும்பால ஏற்கனவே தண்டிக்கிறான். அவன் தான் நல்ல போதகர். கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கொடுக்குறான், அவனை என்ன செய்றார்? சிட்சிக்கிறான். அவன் தான் பாக்கியம். சோத்திரம். இது மேய்ச்சிக்கு மந்திரத்தை படிச்சுட்டு என்ன செய்யறது? என்ன பண்றது? மந்திரத்தை படிச்சு தண்ணியை திராட்சரசம் மாத்துறது, கொண்டு வைக்கிறது, மேய்ச்சிக். இதுதான் ஊர் உலகத்துல செய்யறானுல. நீங்க மேய்ச்சிக்கு ஷோ எத்தனை பேர் பார்த்திருக்கீங்க? அவன் புறாவை காட்டுவான், குரங்கு எடுப்பான்னு எடுக்க மாட்டானா? எடுப்பான். இந்த வித்தையை காட்டையடா இதுக்கு என்ன? செத்தா அவனும் செத்தா, நீயும் செத்தா போ. சோத்திரம். அப்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். குடும்பம்னா யாரை வஞ்சிக்கிறாங்களா? தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அப்போ பிசாசு யாருக்கு விரோதமா எழும்புறான் தெரியுமா? கர்த்தரோடு இருக்காங்க பத்தியா, அவங்களுக்கு விரோதமா தான் எழும்புறான். தாவீது கர்த்தரோடு இருக்கான், அவனுக்கு விரோதமா தான் எழும்புனான்னு பார்க்கிறேன். அவனுக்கு விரோதமா எழும்பின ஒரு நல்ல தீர்க்கதரிசி வந்தான், அவனை காலி பண்ண ஒரு கெட்ட தீர்க்க, ஒரு கிழவனான தீர்க்கதரிசி வந்தான் பாருங்க. சோத்திரம். 1 ராஜாக்கள் 13வது அதிகாரத்தில் ஒரு நல்ல தீர்க்கதரிசி வந்தான். அவன் தீர்க்கதரிசி சொல்லிட்டு வழியே போயிட்டு இருந்தான். இன்னொருத்த கெட்ட தீர்க்கதரிசி வந்து சொன்னா, என்னை கர்த்தர் தான் அனுப்புனார் அப்படின்னா. போய் சொன்னானா இல்லையா? இவன் அப்படியா? கர்த்தர் தான். ஆனா இவன் ஒரு தீர்க்கதரிசியா இருந்து இவன் நல்ல கெட்ட தீர்க்க அவனுக்கே பார்க்கல. இவன் என்ன செஞ்சான்? அங்க ஆண்டவர் சொல்லியிருந்தாரு சாப்பிடாதா, தண்ணி குடிக்காதனா. இவன் என்ன செஞ்சான்? கள்ள தீர்க்கதரிசின்னு சொல்லி இவனை சாப்பிட வச்சான், குடிக்க வச்சான், சாகடிச்சிட்டான். இன்னைக்கு நிறைய கள்ள போதகர்கள் கள்ள தீர்க்கதரிசி எழுப்பி ஜனங்களை சாகடிக்கிறார்கள். அல்லேலூயா. தோத்திரம் தோத்திரம். அதான் பாய்க்கிறோம். இப்ப பாருங்க, மத்தேயு 7வது அதிகாரத்தில் 22ஆம் வசனம் 23ஆம் வசனம் வாசிங்க. கொஞ்சம் வேகமா போங்கம்மா, நேரம் போயிட்டு இருக்கு. அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி, கர்த்தாவே கர்த்தாவே, உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா? யாருடைய நாமத்தினால? கர்த்தருடைய நாமத்தினாலே. கர்த்தருடைய நாமத்தினாலே. அல்லேலூயா. இப்போ கர்த்தரை சோதிக்க சாத்தான் வந்தான்னு சொல்லப்பட்டிருக்கு. கர்த்தரை சோதிக்க அவன் எதை பயன்படுத்தினான்னு சொல்லுங்க பார்க்கலாம். வசனத்தை. கர்த்தர் சொன்ன வசனத்தை வச்சு அவன் பயன்படுத்தினான்னு பார்க்கிறோம். ஆமென். அதே போல கள்ள தீர்க்கதரிசிகளும் சொல்லுறது வசனம் சொல்லுவாங்க, பொய்யான அற்புதங்களை செஞ்சு உங்களை வஞ்சிப்பார்கள். தோத்திரம். நான் இப்போ எங்க போய் நான் கெட்ட போதகர், நான் கள்ள தீர்க்கதரிசினா ஏத்துக்கிடுவாங்களா? என்னம்மா ஒன்றும் சொல்ல மாட்டேங்க. தோத்திரம். ஏத்துக்க மாட்டாங்க. அதனால எப்படி வருவான்? அவருடைய நாமத்தை சொல்லி பொய்யான தீர்க்கத்தை சொல்லி வரும். சரி வாசிங்க, அதை பார்க்கலாம்.
கர்த்தாவே கர்த்தாவே, ஆ, உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா? ஆ. உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா? உமது நாமத்தினால தீர்க்கதரிசனம் சொன்னோம், உமது நாமத்தினால பிசாசுல துரத்தினோம், உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா உமது என்பார்கள். நாமத்தினால அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். ஆ, அப்பொழுது நான் ஆ, ஒரு காலம் உங்களை அறியவில்லை, ஆ. அக்கிரம செய்கைக்காரரே, ம். என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுவேன். கர்த்தர் என்ன சொல்றாரு? அவர் நாமத்தை கொண்டு தானே சொன்னாங்க. ஆமே. கள்ள தீர்க்கதரிசி ஆட்டு தோலை போர்த்தி கொண்டு உள்ளத்தில் பட்சிக்கிற கள்ள தீர்க்கதரிசி, கள்ள போதகர்கள், எச்சரிக்கையாயிருங்கள், எச்சரிக்கையாயிருங்கள். நிறைய கள்ள போதகர்கள் கள்ள தீர்க்கதரிசி கடைசி நாட்களை எழும்பி அவங்க ரட்சிக்கப்படாதவங்கிட்ட போக மாட்டாங்க. ரட்சிக்கப்பட்டு சபைக்குள்ள இருக்காங்க பாத்தீங்களா, அவங்கிட்ட தான் சாத்தான் வருவான். இப்போ இஸ்ரவேல்லையே எவ்வளவு பேரை கெட்டு கிடக்கான், அவங்கிட்ட போகல. தாவீது கர்த்தரோட இருக்கான், கர்த்தர் தாவீதோட இருக்காரு. சாத்தான் யார்கிட்ட போனா? அப்போ வஞ்சிக்கிற ஆவி உடையவன் கெட்ட தீர்க்கதரிசி கள்ள போதகர்கள் யார்கிட்ட வருவார்கள்டா? நல்ல போதகத்தை காலி பண்ண கெட்ட போதகர் எழுப்புவார்கள். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ அதனால தான் ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்வார், நல்ல மரத்திலிருந்து என்ன கனி வரும்? நல்ல கனி வரும். கெட்ட மரத்திலிருந்து கெட்ட கனி. கனிகளினால் அவர் யார்? அப்போ இவர் நல்ல போதகரா, நல்ல தீர்க்கதரிசியா, இல்லை நல்ல கெட்ட போதகரான்னா அவர் வாழ்க்கையை பார்க்கணும். அவர் வாழ்க்கை என்ன செய்யணும்? பார்க்கணும். அவருடைய வாழ்க்கை, அவருடைய ஜீவியம், அவருடைய போதகம், அவர் போதிக்கிறபடி இருக்காரா, அவர் சொல்லுகிறபடி அவர் நடக்காரா, இல்லை அவரை குறித்து என்ன சாட்சி அந்த ஊர்ல நடக்குது? ஆமென். அவரை குறித்து அந்த சாட்சி என்ன நடக்கிறது, அந்த சபை விசுவாசி அவரை குறித்து என்ன சொல்றாங்க, அது முக்கியம். ஆமென். அல்லேலூயா. தோத்திரம், தோத்திரம். ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அப்ப கனிகளினாலே இது நல்ல மரமா கெட்ட மரமா, இது நல்ல தீர்க்கதரிசியா கெட்ட தீர்க்கதரிசியானா வேற ஒண்ணுமே கிடையாது. அவங்க கனிகளினாலே அவங்க வாழ்க்கையை பின்னால கொஞ்சம் ஸ்டோரியை பாருங்க. அந்த ஆட்டு தோலை எடுத்துட்டீங்கன்னா ஓனாய் தோல் தெரிஞ்சிடும். அப்போ கண்டுபிடிச்சிருவீங்க, ஆகா இது ஓனாய் என்ன செய்யும்? பட்சிக்கும். ஆமே. ஆடு பட்சிக்குமா? பட்சிக்காது. கண்டுபிடிச்சிருவீங்க. தோத்திரம். இப்ப இவன் எப்படி வருவானோனா அற்புதத்தின் பேரால் அப்படிதான் வருவான். அப்ப நம்பிடுவீங்க, மாட்டிக்கிடுவீங்க. பாய்க்கிறோம். தோத்திரம். ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஒளியின் தூதன் வேஷத்தை போட்டுக்கிட்டு, ஆமா நல்ல தூதனை போல கள்ள தூதனும் ஒளியின் அந்த தூதன் வேஷத்தை போட்டுக்கிட்டு நினைச்சுவான் வருவான். ஜாக்கிரதையா இருங்கள், ஜாக்கிரதையா இருங்கள். அதனாலதான் பவுல் எழுதுறாரு 1 தெசலோனிக்கேயர் 5:24 வாசிங்க. உங்களை அழைக்கிறவர் உண்மையுள்ளவர், அவர் அப்படியே செய்வார். 1 தெசலோனிக்கேயர் 5:21 24 24 அப்படி இருக்கு. எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்து கொள்ளுங்கள். அப்ப சோதித்து பார்க்கணுங்க, சோதிக்கணும். இது நல்ல பணமா கெட்ட பணமா, இது நல்லாளா கெட்டாளா, இது நல்ல சபையா கெட்ட சபையா? சோத்திரம். ஒரு சர்ச்சுக்கு நீங்க விட்டு போகும்போது அது நல்ல சபையா கெட்ட சபையா அப்படின்னு கேட்கணும். ஏன்னா அந்த போதகர் குறித்து அதை சொல்லுவாங்கன்னு பாய்க்கிறோம். அதெல்லாம் கேட்க மாட்டான். ஏதோ அப்படி போனா சிக்கிக்கிடுவா, குழி வெட்டிட்டா விழுந்துட்டான்னு அர்த்தம்னு பாய்க்கிறோம். அப்ப இவங்க என்ன சொன்ன, சோதித்து பார்த்து நல்லதை பிடித்துக்கொள். சோதிச்சுன்னா தெரிஞ்சிடும். டெஸ்ட்ல தெரியுமா, அந்த கெட்ட உணவா நல்ல உணவா டெஸ்ட் பண்ண தெரிஞ்சிடும். அப்ப நீ சோதிச்சு பாரு. சோதிச்சு பார்த்தியன்னா உனக்கு இது யாரு, இது சாத்தானா இது கர்த்தரா என்பது உனக்கு என்ன செஞ்சிடும், தெரிஞ்சிருன்னு பாய்க்கிறோம். சோதித்து பாரு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அங்க சொல்லுகிறான்னு பாய்க்கிறோம். சரி, அடுத்தது போவோம். 21:3 என்ன சொல்லுது பாருங்க. என்ன சொல்லு? சாத்தான் கர்த்தருடைய ஜனங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 100 தனையாய் அது வர்த்திக்க பண்ணுவாராக. ஆனாலும்
ராஜாவாகிய என் ஆண்டவனே, அவர்கள் எல்லோரும் என் ஆண்டவனின் சேவகர் அல்லவா? என் ஆண்டவன் இதை விசாரிப்பானேன். இஸ்ரவேலின் மேல் குற்றம் உண்டாக இது நடக்க வேண்டியது என்ன? இப்ப பாருங்க, யோப படத்தலைவன் சொல்றான், ஐயா நீங்க இப்ப செய்யற காரியம் நல்லது அல்ல. இது சாத்தான் இஸ்ரவேல் குற்றம் உண்டாகும்படி என்ன செய்கிறான் அப்படி சொல்லி யோபா மூலம் என்ன செய்றாரு, தாவீதுக்கு கர்த்தர் உரைக்கிறான்னு பார்க்கிறோம். ஆனா தாவீது யோபாப்பின் வார்த்தை என்ன செய்யல. யோபாப் அப்படி சொல்லியும் ராஜாவின் வார்த்தை மேலிட்டபடியினால் யோபா புறப்பட்டு இஸ்ரவேல் எங்கும் சுற்றி திரிந்து எருசலேம். சரி இப்ப சொல்றான் பாருங்க. சில பேர் சில ஆலோசனை சொல்லுவாங்க, ஐயா நீங்க இதை செய்யாதீங்கயா, இல்லை இந்த இடத்துக்கு போவாதீங்கயான்னு சொல்லுவாங்க. ஆனா நீ என்னன்னு சொல்றது, நான் அப்படிதான் போவேன், விழுந்து நொறுங்கி போ. ஆமென், தோத்திரம், அல்லேலூயா. இப்போ நீங்க இந்த இடத்துல ஒரு காரியத்தை நீங்க பார்க்க வேண்டும். தாவீதுக்கு ஒரு நல்ல குணம் இருந்தது. வேதம் முழுவதும் நீங்க பார்ப்பீர்களா, தாவீது ஒரு காரியத்தை செய்யும் முன்பாக அவன் கர்த்தர்கிட்ட கேட்காம விசாரிக்காம அவன் எதையும் செய்யவே மாட்டான். தான் மனைவி பிள்ளைகள் எல்லாம் போயிட்டாங்க, அப்போ கூட அழுவதற்கு அவனுக்கு பலன் இல்லை. 1 சாமுவேல் 30வது அதிகாரத்தில் அப்பமா ஆண்டவரே பின்தொடரவா, திரும்ப கிடைக்குமான்னு கர்த்தர்ட்ட வந்து கேட்டான்னு பாய்க்கிறேன். அடா படுவாவி பயல, ஆண்டவர் சொன்ன போப்பா எல்லாத்தையும் உனக்கு தருவேன்னு சொன்னாரு. அந்த நேரத்தில் நீ கர்த்தர்ட்ட கேட்டு விசாரிச்சு போன ஒரு இடத்துல இருந்து அங்கே போறதுக்கு அந்த இடத்துல தங்கவா வேண்டாமா, இருக்கமா போனோமா, அப்படி தாயின் தோப்புன்னு ஒருத்தட்டு விட்டுட்டு கர்த்தர் என்ன எப்படி நடத்துகிறார் என்று நான் விசாரிக்க போனியப்பா. ஒரு காரியமும் கர்த்தர்ட்ட கேளாம விசாரியாம தாவீது செய்யவே மாட்டான். நிறைய இடத்துல இருக்குதுன்னு பார்க்கிறோம். ஆனா பாருங்க, தேவாலயம் கட்ட எழும்புனான்னு பார்க்கிறோம் தாவீது. அப்போ தீர்க்கதரிசி வந்து சொல்றாரு, ஐயா நீர் அல்ல உம்முடைய குமாரன் சொன்ன உடனே நிறுத்தினானா இல்லையா? நிறுத்தினான். அப்பவும் கேட்டான்னு பார்க்கிறோம். அப்ப கேட்ட தாவீது இப்ப யோபாப் சொல்றான், வேண்டாயா இது கர்த்தர், ஆமே இஸ்ரவேல்ல குற்றம் உண்டாகும்படி இஸ்ரவேல்ல பாவம் உண்டாகும்படி இந்த காரியத்தை நீர் செய்ய வேண்டாம். நீ என்னடா சொல்றது, போடா நீ பெரிய ஆள் அப்படின்ட்டான். ஆமே, தோத்திரம், ஆமே, போயிட்டான். அப்ப இவன் என்ன பண்ணிட்டான், ராஜாவின் கட்டளை கீழ்ப்படியணுமா வேண்டாமா? கீழ்ப்படியணுமா வேண்டாமாமா? கீழ்ப்படியணும். அப்ப பாருங்க, சோத்திரம். அப்போ தாவி இந்த இடத்துல எதை மிஸ் ஆகுறாருன்னா, என்ன சொன்னது கர்த்தரா சாத்தானா என்பதை பரிசோதிக்க மறந்துட்டார். ஆமே, சரி. ரெண்டாவது, கர்த்தர்ட்ட போய் கேட்டிருக்கணும், இவன் சொன்னபடி இல்லையா ஆண்டவரே இது என்றது தப்பா ரைட்டா என்னது என்ன செய்யணும், கர்த்தர்ட்ட கேட்டான். அதையும் அவன் கேட்கல. சாத்தான் சொன்னபடி அப்படியே என்ன பண்ணிட்டான், போனான் என்று பார்க்கிறோம். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. நம்மளை சிலது ஏவுங்க, கர்த்தர்னா கர்த்தரும் ஏவுவார், ஆனா சாத்தானும் ஏவுவான். இப்போ உங்களுக்கு உதாரணம் சொல்றேன். அதாவது கடன் வாங்க சொல்லி சாத்தான் ஏவுவான், கர்த்தர் ஏவுவாரா? சொல்லுங்கம்மா, ஏவுவார்ல. ஏன்னா அவர் வார்த்தை என்ன இருக்குன்னா, உபாகம் 28:12 நீ கடன் கொடுப்பா, நீ கொடுப்பா வாங்காதிருப்பா. உபாகம் 15:6 உன்னை நான் ஆசீர்வதிப்பதுனால் நீ அநேக சாதிகளுக்கு கடன் கொடுப்பா, நீ ஆளுவா. கடன் கொடுத்தவன் கடன் வாங்கினவனுக்கு அடிமை. ஆமே, கடன் வாங்கி நீ கொடுக்கலன்னா துன்மார்க்கன். ஆமே, அல்லேலூயா, தோத்திரம். ஒரு அம்மா ஒரு 10 லட்ச ரூபா கடத்தை வாங்கிட்டு நான் பதறினேன். என்னம்மா பதறினேன், எனக்கு பதறினேன். இப்படி அசால்ட் ஒரு 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 கவலை இல்லாமல் இருந்தாங்க. என்னம்மா அப்படின்னு கேட்டேன். என்ன அவன் என் தலையை எடுத்துருவான், நான் கொடுத்தா தானே. நடந்தது. நானும் கடன் வாங்கலை, நானும் கைமாத்தெல்லாம் வாங்கியிருக்கேன். கொடுக்கக்கூடிய லெவலில் தான் நான் வச்சுருக்கிறேன். கர்த்தர் அடைப்பார். ஆமே, கர்த்தருக்காக அது செய்யப்பட்டதுன்னு பார்க்கிறோம். தோத்திரம். கைமாத்து வாங்கலாம், கடன் வாங்கக்கூடாது. ஆமே, சிலர் கடன் அல்ல, வட்டி, தண்டல், லோனு, அப்புறம் என்னது ஸ்பீடு வெட்டி.
அப்படி மீட்ரு வெட்டி, மணி வெட்டி, என்னெல்லாம் இருக்கு கொடு. அந்த காலத்துலலாம் கடனுக்காக நம்ம ஆள்லாம் கடைக்காரனை தேடி போனான். இந்த காலத்தில் கடைக்காரன் என்ன நினைச்சான், சாத்தான் வந்து நம்மக்கிட்டே வர்றான். இந்த கார்டை வச்சுக்கோ, வச்சுக்கோ, வச்சுக்க. சாத்தான் இப்படி வந்துட்டான். இப்போ ஒரு காலத்தில் தேடி போனாலும் கிடைக்காது. இன்னைக்கு அப்படி அல்ல. என்ன செய்யுது, உன் செல்லுக்கே வரும், உன் செல்லுக்கே மெசேஜ் வரும். அதை கிளிக் பண்ணுங்க, உங்க ஏதாவது ஒன்று பண்ணுங்க. உங்க அக்கௌண்ட்ல எத்தனை லட்சம் போட்டிருந்தேன், போட்டுட்டானா அவ்வளவுதான். தோத்திரம். அல்லேலூயா. ஒருத்தர் ஒரு அல்லேலியே கூட சொல்ல மாட்டேங்கல. தோத்திரம். அப்போ கர்த்தர் கடன் வாங்க ஏவ மாட்டார். ஆமென். கொடுக்க கர்த்தர் பாய்க்கிறோம். அப்போ ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். நம்ம ஒரு தீர்மானம் பண்ணணும். என்ன பண்ணணும் அப்படின்னா, கடன் வாங்கிட்டு நீ அடைக்காம செத்தா நீ பரலோகம் போக மாட்டான். ஆமென். நானா இருந்தாலும் அதுதான். அதனால என்ன பண்ணணும்னா, தோத்திரம், நம்ம கடத்தை அடைக்க ஒரு கடத்தை வாங்கி ஒரு கடத்தை அடைக்கணும். உங்களுக்கு கடன் நாளுக்கு நாள் என்ன செய்யும், கூட தான். கடன் ஆண்டவரே ஒருவேளை வந்துட்டு என்னமனா கடன் வாங்க மாட்டான் ஆண்டவரே, அப்படி ஒரு ஸ்டாப் பண்ணி வச்சு ஜெபம் பண்ண ஆரம்பிச்சா கர்த்தர் கிரியை செய்வார். அதுக்கப்புறம் நீ வாங்காது இருப்பாய், கொடுப்பாய். அல்லேலூயா. நீ வாங்காது இருப்பா, என்ன செய்வா, கொடுப்பான்னு பாய்க்கும். கர்த்தர்கிட்ட கேட்கணுங்க. அதுக்காக கடன் வாங்குறதுக்கு போய் கேட்டுட்டு இருக்காதீங்க. ஆண்டவரே நான் கடன் வாங்குறேன், நீ ஒரு அற்புதம் செஞ்சா அடைச்சிடலாம், அதெல்லாம் கேட்காதீங்க. கடன் வாங்குறதுக்கு கர்த்தர் அனுமதியே கொடுக்க மாட்டார். ஆமென். தோத்திரம். யோசுவா புஸ்தகம் 9வது அதிகாரத்தில் ஒரு சம்பவம் எழுதப்பட்டிருக்கு, உங்களுக்கு தெரியும். அதில் கிபியோனியர்கள் ஒரு உடன்படிக்கை பண்ணுறாங்க பாருங்க. சோத்திரம் 9:14 வாசிங்க. அது ஃபுல்லாக வாசித்து சொல்லலாம், நேரம் இல்லை. அப்பொழுது இஸ்ரவேலர் கர்த்தருடைய வாக்கை கேளாமல் அவர்களுடைய போஜன பதார்த்தத்தில் சிறிது வாங்கி கொண்டார்கள். ஆமா, தோத்திரம். கர்த்தருடைய வாக்கை என்ன செய்யல. இப்போ இவங்க ஏமாத்துறாங்க, கிபியோனியர்கள் ஏமாத்துறாங்க. இப்போ இந்த கிபியோனியர்களோட உடன்படிக்கை பண்ணக்கூடாதுன்னு சொல்லி நீங்கள் யாத்திராவும் புஸ்தகத்தில் 34வது அதிகாரத்தில் 11, 12, உபாகம் 7வது அதிகாரத்தில் 1, 2 நீங்கள் படித்து பார்த்தா இவங்களோட உடன்படிக்கை பண்ணக்கூடாதுன்னு எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் கர்த்தருடைய வாக்கை இவங்க கேட்காதனால யாரு கூட உடன்படிக்கை பண்ணக்கூடாது என்று கர்த்தர் தடை பண்ணினாரோ, ஆனா அவர்களோட கர்த்தர்ட்ட கேட்காம உடன்படிக்கை பண்றாங்க. ஆமென். அல்லேலூயா. சில ஆளு செக்யூரிட்டி, சிலருக்கெல்லாம் பிணைப்படுத வெறுக்கணும். என்ன சொல்றாங்க, ஆமா சோத்திரம், இவங்க தரட்ட நான் இதுக்கு மாட்டிக்கிடுவா நீன்னு. ஆமென். தோத்திரம். இப்படிதான் யோசுவாவும் பிரபுக்களும் மாட்டிக்கிட்டாங்கன்னு பார்க்கிறோம். நீங்க அவளும் உடல் போல சவுலின் காலத்துல கிபியோனர்களை அவன் கொலை செஞ்சான். இஸ்ரவேல் தேசத்துல மழை பெய்யலை. தாவீது கேட்கான், ஏன் கிபியோனியர் நிமித்தம் மழை இல்லாம இருக்குப்பா அப்படின்னா. அப்போ இவங்க செஞ்ச தப்பு பின் சந்ததியை பாதிக்குது. அப்ப இவங்க கர்த்தர்கிட்ட கேட்டிருந்தா கர்த்தர் சொல்லியிருப்பாரா, சொல்லியிருக்க மாட்டாரா? சொல்லுங்கம்மா, சொல்லியிருப்பார்ல. உடன்படிக்கை பண்ணாதா, உன் பக்கத்துல தான் இருக்கான், இந்த சாதிகளை நான் துரத்துவேன், அழிப்பேன்னு உங்களுக்கு வாக்கு கொடுத்துருக்கிறேன், கடைசியில் அழிக்க முடியல. இவங்க உடன்படிக்கை பண்ணிட்டாங்க, ஆணிட்டுட்டாங்கன்னு பாய்க்கிறோம். தோத்திரம். ஆமென். அல்லேலூயா. அதனால கர்த்தர்கிட்ட கேட்கணும். ஒரு இடம் வாங்குறதா இருந்தாலும், வீடு வாங்குறதா இருந்தாலும், ஆண்டவரே இந்த வீடு, இந்த இடம் நான் வாங்கவா வாங்கக்கூடாதா, இந்த திருமணமா இருந்தாலும் இது நடத்தவா நடத்தக்கூடாதா, என்ன செய்யணும், யார்கிட்ட கேட்கணும்? கர்த்தருடைய வார்த்தையை கேளாமல் செய்தால் அங்க இருக்கிற பிரச்சனை உனக்கு தெரியாது. கர்த்தர் தடுப்பார், இல்லைன்னா தடுக்க மாட்டார். போ. பிற்பாடு அவங்களுக்கு கன்னியா மாறிட்டாங்கன்னு பாய்க்கிறோம். அப்ப என்ன செய்யணும்னா, தாவீதும் கர்த்தர்கிட்ட கேட்கல, யோசுவாவும் என்ன செய்யல, கர்த்தர்கிட்ட கேட்கல. பிரச்சனை என்ன செஞ்சுட்டு முத்தி போச்சுன்னு பாய்க்கிறோம். ஆமீன். அல்லேலூயா. 2 நாள் 21:4 வரை படிச்சுன்னா, ராஜாவின் வார்த்தை யோவா பட தளபதிக்கு அருவருப்பா இருந்ததுதான். அது வாசிக்க நேரம் இல்லை, நேரம் போயிட்டு. ஐயா, ஒரு ராஜாவின் வார்த்தை ஒரு பட தளபதிக்கு எப்படி இருந்துச்சுதான்? அருவருப்பா இருந்துச்சுதான். ராஜாவின் வார்த்தை சொன்னா அப்படியே நடக்கும். ஆனா அந்த வார்த்தை பாவம் செய்கிறவனின் வார்த்தை அருவருப்பா இருக்கும். ஆமே. அருவருப்புனா என்ன தெரியுமா? தோத்திரம்.
சோத்திரம். நாய் கக்கி போட்டு பார்த்தா எப்படிதான் இருக்கும்? அருவருப்பு. இவன் பார்க்குறான், அவன் வார்த்தை எப்படி இருக்கிறதா? அருவருப்பா இருந்துன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமா, 1 சொல்கிறது, இந்த காரியம் தேவனுடைய பார்வைக்கு அருவருப்பா இருந்தபடினால் தேவன் இஸ்ரவேலை தண்டித்தார். அல்லேலூயா. தேவன் இஸ்ரவேல் என்ன செஞ்சாரா? வாதித்தார்னா தண்டித்தார். தண்டித்தார்னு பாய்க்கிறோம். தண்டித்தார். இப்ப தண்டிச்ச உடனே தான் நீங்க பாருங்க 21 பாருங்க, நம்பர் 1 21:8 பாருங்க. இஸ்ரவேலருக்கு தண்டிக்கப்பட்ட பின்பு தான் தாவீதுக்கு புத்தி வருது. அப்பதான் ஐயோ இது என் புத்தியினம், என் மதிகேடு. இப்ப என்ன சொல்றான் அப்படின்னா, ஐயோ நான் தப்பு பண்ணிட்டேன் ஆண்டவரே. என்ன சொல்றான்? நான் தப்பு பண்ணிட்டேன் ஆண்டவரே. யோவாப் சொன்ன போது நான் கேட்கல ஆண்டவரே. எஸ்கோல் ஏஜாபேல் ஒரு போதகர் சொன்னார். ஆமென். அது எதில் சொல்லப்பட்டிருக்கிறது? சோத்திரம். உன் போதகத்தை அது நீதிமொழி 5வது அதிகாரத்திலையா கொஞ்சம் குறை எல்லா தீமைக்கும் அந்த வசனத்தை வாசிங்கம்மா. ஆவியானவர் ஏவுகிற அந்த சோத்திரம். அதை நான் எழுதி வைக்கல, இப்போ ஞாபகப்படுத்துறார். ஆதியாகமம் 5வது இடத்துல இருக்கு நினைக்கேன். ஆமா, என் போதகனுடைய சொல்லை கேளாமலும் வாசிங்கம்மா. என் போதகன் சொல்ல கேளாமலும் எனக்கு உபதேசம் பண்ணியவர்களுக்கு என் செவியே சாயாமலும் போனேன். நான் 14 வருஷம் சபைக்குள்ளோ சங்கத்துக்குள்ள கொஞ்சம் எல்லா தீமைக்கும் என்று முறையிடுவாய். என்னது முறை? அப்ப இவன் சொல்ற, ஐயோ யோவாப் என்கிட்ட சொன்னானே நான் கேட்கலையே. கெட்டகுமார், ஐயோ எங்க தகப்பன் சொன்னார் நான் கேட்கலையே. பண்ணி தின்ற தவிடு கிடைக்கலையே. ஆமென். அல்லேலூயா. நல்லா வசனத்தை சொல்லுகிற, உபதேசத்தை சொல்லுகிற, கண்டிச்சு சொல்லுகிற, கடித்து கொள்ளுகிற சொல்லுகிற, கர்த்தருடைய வேதத்தை சிற்றித்து போதிக்கிற அந்த சபைக்கு போ. போதைக்கு சிச்சையே ஜீவ வழி, பரலோகத்துக்கு வழி, அந்த சபைக்கு போ. பூசி கள்ள தீர்க்க தரிசனமோ கள்ளத்து சகோதரிய கண்ணீரை தடுப்பா, அற்புதம் நடக்கும். போய் உன்னை நரகத்துக்கு நேரம் வழி நடத்துறான். கர்த்தருடைய வேதத்தை சிச்சித்து போதிக்கணும். போதக சிச்சையே ஜீவ வழி, பாதாளத்துக்கு போறது தடுக்கும். இதோ என்ன போதகம் பண்ண போதகத்தை நான் என்ன செஞ்சேன்? வெறுத்தேன். எல்லா தீமைக்கும் என்ன ஆயிட்டேன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இப்ப அலறான், ஐயோ ஆண்டவரே எனக்கு யோவாபை பத்தி சொன்னீரே, தோத்திரம், ஆனா நான் கேட்கலையே அப்படின்னா. என் புத்தி என்ன செஞ்சிட்டு, என் மதிகேடு தடுத்துட்டு, என் புத்தியினத்தினால நான் அப்படி செஞ்சிட்டேன். இந்த காரியத்தினால் நான் பெரிய பாவம் செய்தேன். ஆண்டவரே என்னை மன்னியும். என்ன செய்யும்? மன்னியும் என்று என்ன செஞ்சான்? கதறி நான் பார்க்கிறோம். 16-17 சொல்றான் பாருங்க, நான் செஞ்சது பாவம், நான் தான் பாவம் செஞ்சேங்க. 16 1 நாளாகமும் 21:16-17 பாருங்க சொல்றான். சோத்திரம். என்ன சொல்றாமா? ஒத்துக்கிட்டான், நான் தான் பாவம் செஞ்சேன். தாவீது தன்களை ஏறெடுத்து போய் பார்க்கும்போது கண்டா. அப்பொழுது சரி 17 என்னமா இருக்கு பாருங்க. 17 தாவீது தேவனை நோக்கி ஜனத்தை என்ன சொன்னவன் நான் அல்லவா? பாருங்க, யோவாப் அல்ல, நான் தான் என்ன சொன்னேன் அல்லவா? நான் தான் பாவம் செய்தேன். ஒத்துக்கிட்டான் பாருங்க. சிலர் ஒத்துக்கவே மாட்டான், பாவத்தை ஒத்துக்க மாட்டான். ஆமே, பாவத்தை ஒத்துக்கணும். எப்போ? செல்லவன் யூதாசு பாவம் செஞ்சதுக்கு அப்புறம் ஒத்துக்கிட்டான். ஆமே, தோத்திரம். ஏசுனார் எப்பெல்லாம் சொன்னார் தெரியுமா? யூதாசா எச்சரித்துக்கிட்டே இருந்தார். உங்களில் ஒருவன் திருடன், என்ன காட்டி கொடுப்பான், துரோகி, நான் யார்கிட்ட கொடுக்கணும்? அவன் தான். அப்போல்லாம் மனம் திரும்பி இருக்கலாம்ல, கேட்டானா? ஆனா சத்தியத்தை கேட்பாங்க. ஆனா ஒரு நாள் சத்தியத்துக்கு விரோதமா போகும்போது யூதாஸ் எப்போ மனம் திரும்புவார் நினைக்காங்க? முழுசும் முடிச்சதுக்கு அப்புறம். இப்போ இவன் என்ன சொல்றான்? ஆண்டவரே நான் என்ன செஞ்சிட்டேன்? நான் பாவம் செஞ்சிட்டாப்பா. பொல்லாப்பு செஞ்சது நான், பாவம் செஞ்சது நான், இந்த ஆடுகள் அல்ல. சோத்திரம். என் தேவனாகி கர்த்தாவை வாதிக்க முடியும். உம்முடைய கரம் உம்முடைய ஜனத்திற்கு விரோதமாக இராமல் எனக்கும் என் தகப்பன் வீட்டுக்குமா இருப்பதாக தன் பாவத்தை அறிக்கையிடுறான். என்ன விடுறான்? தன் பாவத்தை அறிக்கையிடுறான். தன் பாவங்களை மறைக்கிறவன் அறிக்கையிட்டால் விட்டவன்
இறக்கம் வரும். இப்போ தாவீது இனி நான் பாவம் செய்ய ஆண்டவரே, நான் பாவம் செஞ்சுட்டேன், என்ன மன்னியும், உம்முடைய இரக்கத்தை தாரும். அப்போ யார் யார் பாவத்தை அறிக்கை பண்ணி விட்டு விடுறாங்களோ கர்த்தருடைய இரக்கத்துக்கு நேரா பக்கத்தில் வந்துட்டாங்க. இப்போ கர்த்தருடைய பக்கத்தில் அவன் வந்துட்டான்னு பார்க்கிறோம். நான் யாருக்குனவே சொன்னேன், தாவீதுக்கு கிருபை எப்படி வச்சாரு, இரக்கத்தை என்றென்றைக்கும். தாவீதுக்கு இரக்கத்தை எப்படி சொன்னாரு, அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். நான் தாவீதுக்கு என்றென்றைக்கும் என் இரக்கத்தை வைப்பேன்னு சொல்லப்பட்டிருக்காது. ஏன்னா தாவீது பாவம் செஞ்சா ஒத்துக்கிடுவான், விழுந்துருவான், உடனே விழுந்துருவான். இப்போ இரக்கத்திற்கு பக்கத்துல வந்துட்டான்னு பார்க்கிறோம். வந்துட்டான். இப்போ தீர்க்க தெரியும் அவர் வாரார், வந்து என்ன சொல்றாருன்னா, இங்க வா, நீ தப்பு செஞ்சிட்டா, இப்போ நீ தண்டனை அனுபவிக்கணும், நீ ஒத்துக்கிட்டால இப்போ உங்ககிட்ட 3 காரியத்தை வைக்கிறேன். ஒன்று என்ன வைக்கிறேன் அப்படின்னா, முதல்ல என்ன வைக்கிறான்னு சொல்ற, 3 வருஷம் பஞ்சம், வறுமை, தரித்திரம், ஆமே, சமாதானம் இல்லை. பாவம் செஞ்சா நமக்கு என்ன இருக்காதுமா, குடும்பத்தில் சமாதானம் இருக்காது. சமாதான பிரபு நீங்க தான், நீ பாட்டு பாடலாம், ஆனா உனக்கு சமாதானம் இருக்காது. பாவம் செஞ்சிட்டுன்னா யாரு, சாத்தான் இருப்பான், சமாதானம் இருக்காது. சமாதானத்து இல்லாத பஞ்சம், வறுமை, தரித்திரம், அது ஆகுன்னு பார்க்கிறோம். 2வது 3 மாசம் பட்டயம், சங்காரம். 12வது வசனம், 3 வருஷம் பஞ்சமோ அல்லது உன் பகஞ்சரின் பட்டயம் உன்னை பின்தொடர உன் சத்துருக்களுக்கு முன்பாக முறிந்தோடி போக செய்யும் 3 மாத சங்காரமோ. ஒண்ணு வைக்க பாருங்க, சத்துருக்கள் உன்னை துரத்தணும். எத்தனை மாசம்? 3 மாசம். இப்போ சத்துருக்கள் உன்னை நாட்டை விட்டு, உன் வீட்டை விட்டு, உன் ஊரை விட்டு உன்னை துரத்துவார்கள். அல்லேலூயா. பாவம் செஞ்சா சாத்தான் உன்னை என்ன செய்வான், துரத்துவான். சாத்தான நம்ம துரத்தணும். ஆமென். அல்லேலூயா. இப்போ பவுல் ஒரு இடத்துல சாத்தானை துரத்தினான். பாவம் செஞ்சவன் வந்து சாத்தானை துரத்துறதுனால சாத்தான் என்ன செஞ்சான், காலி பண்ணிட்டான். ஆமென். சோத்திரம். நான் என்ன செய்யணும், நம்ம துரத்துற ஆளு. இப்போ ஆண்டவர் சொல்ல, நீ பாவம் செஞ்சுட்டா சாத்தான் உன்னை துரத்துவான். துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவான். ஆமென். சோத்திரம். துதியில சாத்தானை துரத்துன ஆளு தான். இப்போ பாவம் செஞ்சுட்டா சாத்தான் உன்னை துரத்துவான் அப்படின்ட்டாரு. தோத்திரம். ஆமென். அல்லேலூயா. சோத்திரம். நம்ம சாத்தானை துரத்துற ஆளுங்க, சாத்தான் நம்மளை துரத்திடக்கூடாது. இப்போ கேட்கான், சாத்தான் உன்னை எத்தனை மாதம் துரத்துவான்? 3 மாசம் சாத்தான் உன்னை துரத்திக்கிட்டே இருப்பான். நீ ஓடணும், ஊரை விட்டு, நாட்டை விட்டு, எல்லாத்தையும் விட்டு என்ன ஓடிக்கிட்டே இருக்கணும். உனக்கு நிலையற்றோன்னா போவா அப்படின்னு சொல்றார். அப்போ அடுத்தது என்ன, கொள்ளை நோயை சொல்றார். கர்த்தருடைய தூதன் இஸ்ரவேலுடைய எல்லைகள் எங்கும் சங்காரம் உண்டாகும்படி தேசத்தில் நிற்கும் கர்த்தருடைய பட்டயமாகிய கொள்ளை நோய். அப்ப என்ன சொல்றாரு, கொள்ளை நோய்னு சொல்றாரு. இப்போ இந்த இடத்துல அவன் ஒண்ணு சொல்றான் பாருங்க, என்ன சொல்றான். அப்பொழுது தாவீது காத்தை நோக்கி, கொடிய இக்கட்டில் அகப்பட்டு இருக்கிறேன், இப்பொழுது நான் கர்த்தருடைய கையில் விழுவேனாக, அவருடைய இரக்கங்கள் மகா பெரியது. நான் யாருடைய கையில விழுவேனாக? கர்த்தருடைய கையில். ஆமென். சத்துரு கையில விழுறதை விட மனுஷர் கையில் விழாதிருப்பேனாக. ஆமென். நான் கர்த்தருடைய கையில், அவர் இரக்கம் மகா பெரியதுன்னு பார்க்கிறோம். அவர் இரக்கம் மகா பெரியது. அந்த மகா பெரிய இரக்கத்தால தான் அவன் சத்துருக்கு தப்புவிக்கப்பட்டான், பஞ்சத்துக்கு தப்புவிக்கப்பட்டான், கொள்ளை நோய்க்கும் அவன் தப்பிக்கப்பட்டான், தேசமும் தப்புவிக்கப்பட்டதுன்னு பார்க்கிறோம். முழுவதும் அழிஞ்சிருக்குன்னு பார்க்கிறோம். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. இரக்கத்தை பெற்ற ஜனம் தங்கள் இக்கட்டில், தங்கள் நெருக்கடியில், தங்கள் நெருக்கத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டால் அப்படின்னு சொல்லப்பட்டிருப்பாங்க. சங்கீதம் 50:15, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி என்ன செய்யி, கூப்பிடு. இவர் கதறார், நான் கர்த்தரை நோக்கி தான் கூடப்பா, எனக்கு ஆபத்து, எனக்கு இக்கட்டு, எனக்கு நெருக்கம், எனக்கு நெருக்கடி, நான் எந்த மனுஷனையும் நான் கூப்பிட மாட்டேன், இந்த உலகத்தை யாரையும் கூப்பிட, நான் கர்த்தரையே கூப்பிடுவேன். ஆமே. உன் வாழ்க்கையில நெருக்கடி வரலாம், உன் வாழ்க்கையில இக்கட்டு வரலாம், உன் வாழ்க்கையில என்ன வரலாம். ஆமே. ஸ்தோத்திரம். இக்கட்டு வரலாம். நீதிமான் இக்கட்டிலிருந்து விடுவிக்கப்படுவார். அப்போ என் இக்கட்டிலிருந்து விடுவிக்கிறவர், இந்த இக்கட்டிலிருந்து தப்புவிக்கிற கர்த்தர், அவரை நோக்கி தாவீது கூப்பிட்டான். ஆமே.
அந்த இக்கட்டிலிருந்து தாவீது தப்பித்தான், அவன் குடும்பமும் தப்பித்ததுன்னு பார்க்கிறோம். ஆமென். அப்போ ஆபத்து காலத்தில், விபத்து காலத்தில், ஏதோ ஒரு காலத்துல நம்ம சிக்கும் பொழுது ஒன்னே ஒண்ணு நீங்க பண்ணுங்க. என்ன பண்ணுங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள். தாவீது அவர் இரக்கத்துக்காக கெஞ்சிங்கள். ஆமென். அவர் இரக்கத்துக்காக கெஞ்சினான். அவரை நோக்கி என்ன செஞ்சான்? அவன் கூப்பிட்டான், தப்புவிக்கப்பட்டான், விடுவிக்கப்பட்டான், பாதுகாக்கப்பட்டான். ஆமென். சங்கீதம் 91:14. ஆமென். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை தப்பித்து உன்னை பெருமைப்படுத்துவேன், கனப்படுத்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நம்ம அப்போ இக்கட்டில் மாட்டிக்கிட்டோம். நம்ம ஏதோ ஒரு இக்கட்டு இன்னைக்கு இருக்கு, ஒரு இக்கட்டு நெருக்கடியில் இருக்கும். ஆமென். ஒரு நெருக்கத்தில் இருக்குன்னு பார்க்கிறோம். ஆனால் கர்த்தர் சொல்ற ஒரு காரியம், என்னை நோக்கி கூப்பிடு. ஆமென், ஆமென். என்னை நோக்கி, அதான் வசனம் சொல்லுவாங்க, எரேமியா 33:3 சொல்லுவாங்க, என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியத்தை கூப்பிடுகிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் பெரிய காரியத்தை கர்த்தர் செய்வார். ஆமென். பெரிய காரியத்தை கர்த்தர் செய்வார். ஆமென். அப்போ இக்கட்டிலிருந்து விடுவிக்க, இக்கட்டிலிருந்து தப்புவிக்க, இக்கட்டிலிருந்து பாதுகாக்க நீ கர்த்தரை நோக்கி கூப்பிடு. ஆமென். எல்லாம் எழும்புங்க. நீங்க கர்த்தரை நோக்கி தாவீது கூப்பிட்டு தப்புவிக்க போதல, கர்த்தர் இப்போ உங்க இக்கட்டிலிருந்து கர்த்தர் உங்களை விடுவிக்க போகிறார். ஆமென். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். சோத்திரம், 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 சோத்திரம். எல்லாம் ஒரு விஷயம் கர்த்தரை நோக்கி பார்ப்போமா? ஆமென். ஆண்டவரே உம்மை நன்றியோடு சோத்தரிக்கிறோம், சோத்தரிக்கிறோம். 100 ஆமென், ஆமென். எல்லாம் கொஞ்சம் ஆண்டவரே இந்த இக்கட்டிலிருந்து இப்போ இந்த பாடலை பாடும் பொழுது கர்த்தர் உங்களை எல்லா இக்கட்டிலிருந்து கர்த்தர் உங்களை விடுவிக்க போகிறார். ஆமென். ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, தாவீதை விடுவித்த கர்த்தர் உங்களை இந்த இக்கட்டிலிருந்து அவர் விடுவிக்க போகிறார். ஆமென். அல்லேலூயா, ஆமென். அல்லேலூயா, ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அந்த பாட்டு எடுத்துறியாமா? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. என் இயேசு ராஜா சோத்திரம், சோத்திரமே, சோத்திரமே, உயிருள்ள நாள் எல்லாமே.